الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. அல்லாஹ்வுடைய கிருபையோட கிதாபு தௌஹீதுடைய 7வது அமர்வில் நம்ம அமர்ந்திருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுவரை நம்ம எதெல்லாம் கடந்து வந்திருக்கோமோ அதெல்லாம் சரியான முறையில் புரிஞ்சு சரியான முறையில் ஞாபகம் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் நசீப் செய்யணும். கிதாபு தௌஹீதுடைய பாடத்தில் கடைசியாக நம்ம பார்த்த தலைப்பு என்ன? போன அமர்வில் கடைசியாக நம்ம பார்த்த தலைப்பு சூனியத்தை எடுப்பது. எதால் எடுப்பது? சூனியத்தால் எடுக்கிறது. வெறும் சூனியத்தை எடுக்குது அப்படின்னா நார்மலாக குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எடுக்கிறதும் அர்த்தமாயிரும். நம்ம பார்த்த தலைப்பு என்னது? சூனியத்தால் எடுக்கிறது. இதுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? நுஷ்ரா. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். நுஷ்ராவை கடைசியாக நம்ம பார்த்தோம். சரி, 2 வார்த்தைக்கு வித்தியாசம் பார்த்தோம். ஒன்று அர்ராஃப், இன்னொன்று காஹின். 2த்துக்கும் வித்தியாசம் பார்த்தோம். அர்ராஃப்னா என்ன, காஹின்னா என்ன? சுனியர். காஹின் ஜோசியக்காரன். அர்ராஃப்ண்டா எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடிய. சரி, 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம் பார்த்தோம். அதாவது காஹின்கள் வெளியே அவ்வளோ திரிகிறத நம்மளால பார்க்க முடியாது. ரொம்ப அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஜோசியர் கிடையாது. இந்த சப்ஜெக்ட்ல சொல்லப்படக்கூடிய காஹின்கள் ஜோசியக்காரர்கள் வெளியே எல்லா இடங்களையும் திரிவாங்க அப்படின்னு நம்மளால. காஹின்கள் வெளியே திரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நிறைய இடங்களை பார்க்க முடியாது. அர்ராஃப் அப்படி இல்லை. அர்ராஃப் நிறைய இடங்கள்ல தெரிவாங்க, ரொம்ப பப்ளிக்கா இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த சப்ஜெக்டே பிசினஸ் தானே. இப்போ பிசினஸ் அடிப்படையில் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எதுவும் மறைக்காம ரொம்ப வெளிப்படையா இருப்பாங்க, மக்களை சுத்திட்டு இருப்பான் அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நுஷ்ரா சம்பந்தமான விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுவ மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய செயல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். இப்ப இந்த இடங்கள்ல ஒரு சின்ன விளக்க, அதாவது ஒரு தெளிவை என்ன பண்றாங்க, இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் என்ன பண்றாங்க, நம்ம தெளிவு விளக்குறாங்க. புத்தகத்துடைய ஆசிரியருடைய முழு பேர் என்ன? ஷேக் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ். அப்போ சஹீஹுல் புகாரில பதிவாகக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா, கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் இவரை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருப்போம் சில தஃப்சீர்ல. யார் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ்? எந்த காலத்தை வாழக்கூடியதாக தெரியுமா? இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் தாபி, சஹாபாக்களை சந்திச்சு ஈமான் கொண்டவர், தாபி. சரிங்களா? இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சயீத் பின் முசைப், அவரும் ஒரு தாபி தான். அவங்க சயீத் பின் முசைப் 2 பேரும் மார்க்க அறிஞர்கள் பேசிக் கொள்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சயீத் பின் முசைப் கிட்ட ஒரு ஆள் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, அதாவது அதாவது ஒருவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னா, சயீத் பின் முசைப் கிட்ட கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வி? சூனியம் செஞ்சு ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிச்சிடுறாரு. பிரிச்ச பிறகு இன்னொரு சூனியக்காரன் போயிட்டு இந்த மாதிரி அவங்கள திருப்பி திருப்பி சேர்த்து வைக்க வேலையை பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ, சயீத் பின் முசைப் லாபா சபிஹி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னமா யுரீதுன பிஹில் இஸ்லாஹ், அவர் நாடியதெல்லாம் திருப்பி இன்னொரு சூனியக்காரன் போயிட்டு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் நாடியதெல்லாம் நல்லதே தான் நாடினாரு. இதனால், அதாவது திருப்பி அவங்க பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கிறதுனால நல்லதுதான் வருமே தவிர அந்த இடத்துல இந்த தீங்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சயீத் பின் முசைப் மிகப்பெரிய தாபை சொன்னவாறு சஹீஹுல் புகாரில் 49வது இடத்துல என்னாவது பதிவாகுது. சரிங்களா? அதே மாதிரி இமாம் ஹசன் பஸ்ரி, அவரும் மிகப்பெரிய தாபை தான். ஹசன் பஸ்ரி என்ன சொல்றாருன்னா, லா யஹில்லு சிஹ்ர இல்ல சாஹிர், சூனியத்தை முறியடிப்பவன் இன்னொரு சூனியக்காரனால் தான் மட்டும் முடியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரிங்களா? இது ஹதீஸும் கிடையாது, 2 மிகப்பெரிய மார்க்க அறிஞரோட கூற்று, 2 தாபைகளோட தனித்தனி கூற்று. இந்த கூற்றை அப்பல இருந்து இப்போ வரையும் அதாவது சூனியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதை ஆதாரம் எடுத்துருவாங்க. சூனியம் செய்யலாம்னா என்ன? சூனியம் செய்யலாம்னா 2 பேரும் சூனியத்தால
பிரிச்சவங்களை திருப்பி சேர்த்துக்கிட்டு திருப்பி சூனியம் பக்கம் போலாம். நுஷ்ரா ஹலால்னு சொல்லக்கூடிய நபர்கள் எடுக்கக்கூடிய ஆதாரமா இதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன பதில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல எதுவா இருந்தாலும் அந்த மொழி அடிப்படையில் பார்க்கும் பொழுது தர்ஜுமாவை நம்பி ஒரு மனிதன் ஒரு ஆய்வுல ஈடுபடுறான் அப்படின்னு சொன்னா, வல்லாஹில் அந்த ஆய்வுகள் 100க்கு 50க்கும் மேற்பட்ட சதவீதம் பிழையாதான் அமையும். அதாவது இப்போ ஷரியத்திற்கு அரபு தெரியாம ஒரு மனிதன் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அரபுடைய டிரான்ஸ்லேஷன் வச்சு ஒரு ஆய்வுல விழுந்துடும். ஒரு ஆய்வுல ஒரு ரிசர்ச்ல விழும்பொழுது அந்த ரிசர்ச் எந்த அளவுக்கு அவனுக்கு கரெக்ட் ஆகும், 100%ல 50% குறைவா தான் அவனுக்கு கரெக்ட் ஆகும். நிறைய சதவீதம் பிழை ஆகுறதுக்கு தான் அவனுக்கு என்ன இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் வச்சு ஒரு மனிதன் பயணிக்கும் போது என்ன கிடைக்காது, ஒரு தீர்வுகள் கிடைக்காது. மொழி அடிப்படையில் அந்த மொழியை நீங்க கவனிச்சு அந்த மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஆழ்ந்த அர்த்தத்தோடு இறங்கினாதான் நமக்கு வெளிப்படையா தெரியுது ஒண்ணு. உள்படையா இன்னொரு இல்ம அல்லாஹ் ரப்ப என்ன பண்றான், நிறைய இடங்கள் போடுறான். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில இத சயீத் பின் முஸைப் சொன்னதை தெளிவான இடங்கள்ல விளங்கினா மட்டும்தான் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு புரியும். சயீத் பின் முஸைப் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னமா யுரீதுன பிஹில் இஸ்லாஹ், இதனால் நல்லது மட்டும் நாடப்படும். எதனால் நல்லது நாடப்படும்னா, சயீத் பின் முஸைப் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சூனியத்தால முறிக்கிறதுல நல்லது நாடப்படும் சொல்ல. சயீத் பின் முஸைப் சொல்லக்கூடிய விஷயம் என்னது, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டு திருப்பி இன்னொருத்தன் போய் சேர்த்து வைக்கிறானா, இது நல்லதுன்னு சொன்னான். இது என்ன பண்றாங்க, நல்லதுன்னு சொன்னாங்க. அந்த இடங்கள்ல சூனியத்தால முறிக்கிறது இது நல்ல விஷயம் சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு கருத்து மட்டும் எடுத்துட்டு சயீத் பின் முஸைபுடைய கூட்டம் முடிச்சிட முடியாது. சயீத் பின் முஸைப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வாழ்க்கையுடைய மீதி பகுதியெல்லாம் பார்த்தா தெரியும், அவர் நுஷ்ராக்கு எதிராகவும் சூனியத்து எதிராகவும் இப்படிப்பட்ட தீமைகள் எதிராகவும் எந்த அளவுக்கு அவர் அவருடைய போராட்டங்களை ஈராக்ல செஞ்சாரு, ஈரான்ல செஞ்சாரு. இந்த சம்பவத்தை நம்ம பண்றோம் ரொம்ப விரிவா பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ இது என்னது, தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், லா யஹில்லு சிஹ்ர இல்ல சாஹிர், சூனியத்தை முறிக்கக்கூடிய சூனியக்காரன் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த இடத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். சூனியத்தை முறிக்கக்கூடிய சூனியக்காரன் மட்டும்தான் அப்படின்னு ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னது, அது சில இடங்கள்ல சூனியம் பரவலா இருக்கக்கூடிய ஒரு இடங்களை பார்த்து சொன்னார். சில இடங்கள்ல அதாவது ஈமான் குறைவா இருக்கக்கூடிய சில முஸ்லீம் என்ன பண்ணாங்க, அந்த சூனியம் பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. அது பக்கமா போகும் பொழுது அவங்கள பரவப்பட்ட ஒரு விஷயம் என்னது, நுஷ்ரா. அதாவது சூனியத்தை இப்போ ஒருத்தர் சூனியம் வச்சுனாங்கன்னா நம்மளும் திருப்பி சூனியம் வச்சு அவனுக்கு மருத்துவம் பண்ணலாம். திருப்பி நம்ம இன்னும் சூனியக்காரன் போயிட்டு என்ன பண்ணலாம், பிரிச்சவங்கள சேர்த்து வைக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மெத்தட் என்ன பண்ணாங்க, மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சது. நீயத்து நல்லா இருக்கு, ஆனா போகக்கூடிய வழி தப்பா இருக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க, சூனியத்தை பத்தி ஃபுல்லா விளக்குனா இந்த மனிதரை செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சுருக்கமா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, லா யஹில்லு சிஹ்ர இல்ல சாஹிர், சூனியத்தை முறியடிக்கணும் சூனியக்காரன் தான். ஒரு சூனியத்தை முறியடிக்கணும்னா நீங்க இன்னொரு சூனியக்காரன்ட்ட போக வேண்டாம் அப்படின்ற அர்த்தத்துல என்ன பண்ணது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இமாம் ஹசன் பஸ்ரி கூற்றா பார்க்கப்படுது. ஆக மொத்தம் இந்த 2 ஆதாரத்தையும் இப்போ வரையும் நிறைய நபர்கள் எடுக்கிறது இல்லை. சூனியம் செய்யறவங்களா யாரும் ஆதாரத்தோட செய்யறது இல்லை. சரிங்களா? ஒரு கல்வி அடிப்படையில் முந்தைய காலத்தில் எப்படி சூனியம் செய்யறது ஹலாலா நினைச்சிருந்தாங்க அப்படின்ற இந்த ஆதார அடிப்படையில் மக்கள் தவறா விளங்கியிருந்தாங்க அப்படின்றத நம்ம சுருக்கமா புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? 28வது பாடம், இந்த வாரத்துடைய பொது பாடம், அதாவது துருசகனம் பார்ப்பது பற்றிய விளக்கம். துருசகனம்னா என்னது, சகனம் துருசகனம் எல்லாம் ஒன்றுதான். அப்படின்னா என்னது, நல்ல நேரம் கெட்ட நேரம், வேற சொல்லு. முன்னாடி போயிடுச்சுன்னா இது கெட்ட நேரமா இருக்கும், வர சகடம் பார்க்கறது. சரி, எல்லாம் கரெக்டு தான். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு இதனால எனக்கு கெட்டது நடக்குமோ அப்படின்னு நடக்கிற பேர் என்னது, சகனம் துருசகனம். சரிங்களா? ஆக மொத்தம் ஒரு காரணி இருக்கும், அந்த காரணியை அல்லாவும் ஆக்கியிருக்க மாட்டாங்க, அல்லாவுடைய ரசூலும் அந்த காரணி பத்தி நமக்கு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளா ஒரு காரணி உண்டாக்கி, ஐயோ இந்த காரணம் மூலியமா எனக்கு ஏதோ கஷ்டம் வரப்போகுது, ஏதோ தீமை வரப்போகுது அப்படின்னு நினைக்க என்னது சகனமா இருக்கட்டும் துருசகனமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும். சரிங்களா? இப்போ அந்த அடிப்படையை பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு வசனம் இருக்கு, இந்த வசனம் தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஞாபகம் வைக்கணும், அடிக்கடி உணரணும், வசனத்தை உணரணும். வெறும் மேலோட்டமா பார்க்கறது மட்டும் படிப்பினை கிடைக்காது. ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில குரானை தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு அணுகிறானோ அல்லாஹ் அந்த அளவுக்கு ஹிதாயத்தையும் தெளிவும் தருவான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபைதா ஜாத்முல் ஹசனா, சூரா ஆராஃப்ல 131, ஃபைதா ஜாத்முல் ஹசனா, அவரிடத்தில் நல்லது வந்தால், பாலுலனா ஹாதி, அவர்கள் சொல்லுவார்கள் இது எங்க இடத்துல வந்தது. நல்லது வந்தா என்ன சொல்லுவாங்களாம், இது எங்க இடத்துல வந்தது. வைன் துசைபும் செய்யா, கெட்டது நடந்தால்,
அவங்களுக்கு கெட்டது நடந்தால் யத்தத்தையரு பி மூசா வமம்மா, மூசா மீதும் அவர் கூட இருப்பவர் மீதும் அவர்கள் சகுனம் பார்க்கிறார்கள். அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்னமா தாயிரும் இந்த அல்லாஹ், அவருடைய சகுனம் அவரிடத்தில் நான் இருக்கிறது. வலாக்கின் அக்ஸரும் லா யஅலமூன், ஆனால் அதிகமான நபர்கள் அறிந்து கொள்வது கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். எந்த சம்பவம் பத்தி பேசுது? ஃபிரௌனை பத்தி பேசுது. யாரை பத்தி? ஃபிரௌனை பத்தி. ஃபிரௌனுக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சு, அவன் ஆட்சியில் ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அவன் சொல்லுவான், நான் இருக்கனால நல்லது நடந்தது அப்படின்னு அவன் சொல்லுவான். அல்லாவே அதை சொல்லிட்டான். ஒருவேளை ஆட்சியில் எதாவது குழப்பம், திடீர்னு ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் அவன் முன்னா சாடணும். நாட்டில் எதனா தவறு நடந்தா யாருக்கு பொறுப்பே இருக்கணும்? ஆட்சியாளரோ அரசரோ இவங்க தான் பொறுப்பே இருக்கணும். அந்த நாட்டில் ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னா அவன் என்ன சொல்லுவானா, மூசாவும் அவங்க கூட இருக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்களே இவங்கனாலதான் இது நடக்குது அப்படின்னு சொன்னான். இவனால தான் இது நடக்குன்னு சொன்னான். அல்லாஹ் அதை எப்படி சொல்றான்? இவன் சகுனம் பார்க்கன்னு சொல்றான். யத்தத்தையரு, இவன் என்ன பார்க்கறான்? அவர் இடத்துல சகுனம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஆக மொத்தம் மூசா அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது ஈமான் கொண்டவர்களும் அந்த நாட்டில் இருக்கிறதுனால எதனா தவறு நடக்குமா? நடக்காது. அவங்க ஒரு தவறுக்கு வந்துட்டு வழி தருவாங்களா? எதுவும் தர மாட்டாங்க. ஆனா அவங்க இருந்தா எனக்கு ஏதோ கஷ்டம் வரும், அவங்க இருந்தா நாட்டுக்கு ஏதோ தீமை வருது அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாதிரி ஈமான் கொண்டவர் என்ன பண்ணா, ஒரு கெட்ட காரணியா பார்த்தான். அதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சகுனம் அப்படின்னு சொல்றான். இதை நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அதாவது அல்லாஹ்வும் ரசூலும் இதை வந்துட்டு காரணியா ஆக்கி வைக்க மாட்டா, நல்லாவே நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்றது? எடுத்த உடனே அதுதான் என்ன பண்றது, நீ இருந்தனாலதான் இது நடந்தது, இப்படி பண்ணனாலதான் இது ஆச்சு, இது வந்தனாலதான் இது இருக்குன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்? அசத்தியமான தேவையில்லாத விஷயங்கள் மீது நம்முடைய முழு கவனத்தை செலுத்தணும் அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? இது அதிகமானவர்கள் கோபத்தை என்ன பண்றது, இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்கிறதே இல்லை. நம்மளுடைய குழந்தைகளா இருக்கட்டும், வீட்டார்களாகட்டும், யாராவனா இருக்கட்டும், கோபத்துல சில விஷயங்கள் வீட்டுல சில அசம்பாவிதம் நடந்து முடிஞ்ச பிறகு கோபத்தை என்ன பேசுறது தெரியாம அவனையே முழு காரணி ஆக்கிறது அந்த அசம்பாவிதத்துக்கு. புரியுதா? ஷரியத் என்ன சொல்லுது? நடக்கிறதுக்கு ஒரு தவறு நடக்கும்னா முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணுங்க. ஒருவேளை நடந்து முடிஞ்சுச்சா, ஏதாவது ஒரு தவறுகள் நடந்து முடிஞ்சா அந்த தவறுகளும் அசம்பாவிதத்துக்கும் யார் மீது பொறுப்பு சாட்டுங்க? நீங்க உங்கள் மூலியம் தவறு இருந்தா அந்த பொறுப்பு ஏற்றுக்கோங்க. அப்படி தவறுகள் எதுவுமே இல்லை, அசம்பாவிதம் தானே நடந்துடு அப்படின்னா அல்லா மேல பொறுப்பு சாட்டி முடிச்சிருங்க அப்படின்றத ஷரியத் இந்த இடத்துல சொல்லுது. சரிங்களா? அபூதாவுதுல பதிவாகிற ஹதீஸ் 3911 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அதுவ, இன்னும் பரவும் நோய் கிடையாது, வலா துயர, பறவை சகனம் கிடையாது, வலா சஃபர், சஃபர்னா என்ன? இல்ல, அது சீன்ல இருந்தாதான் பயணம். சீன் ஃபாரா அந்த சஃபர் இருந்தாதான் பயணம். இது சஃபர், இது சுவாதுல இருந்திருக்கு. வின்டர் இல்ல, அது சைஃப். சபர், அதுக்கு சபர், இது சஃபர். மஹரம் கடத்த என்ன இருக்கு? சஃபர், அதுதான் இது. சரிங்களா? சஃபர் அதாவது ஒலா சஃபர், சஃபர் மாதம் கிடையாதுன்னு தர்ஜுமா வரும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? சஃபர் மாதத்துல எந்த சகனம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒலா ஹாம்ம, ஹாம்மனா யாருக்கா தெரியுமா? ஹாம்மா, ஹாம்மத்துல் கடைசியில இருக்கா அப்படின்னா என்ன தெரியுமா? ஹாம் அப்படின்னா ஆந்தை. என்னது? ஆந்தை. இந்த சில சில நபர்கள் பார்க்கலாம், இப்போ ஒரு விஷயத்த ஹதீஸ் மூலம் ஆதாரம் காமிக்கிற என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஹதீஸை காமிச்சிட்டு பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தர்ஜுமா பண்ணா உண்மையிலேயே அவங்க வைக்கக்கூடிய சில ஆதாரங்கள் சான்று தான் அந்த ஹதீஸ் இருக்கமா தெரியும். நம்ம என்ன பண்ணணும்? மொழி ரீதியா ரசூலா என்ன சப்ஜெக்டை சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமா ஒரு நபர் வந்து சொல்றாரு நம்மகிட்ட, என்ன சொல்றாரு? உலகத்துல ஆந்தியே இல்லை அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆந்தியே இல்லை. சரி, ஏன்பா இப்படி சொல்ற அப்படின்னு நம்ம கேட்போம். அவர் சொல்லுவார், பாருங்க அபூதாவுதுல பதிவா இருக்கு, ஒலஹாமா, ஆந்தை கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பாக்குறதுலாம் ஆந்தையே இல்லை, அது வேறு ஒரு பறவை, ஆந்தைன்றதும் ஒன்று உலகத்தில் இல்லை அப்படி இந்த ஹதீஸ் ஆதாரம் காமிக்கலாம் காட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சப்ஜெக்ட்ல சொல்றாங்க? இது சொன்னது இந்த சகுனம் சம்பந்தமான சப்ஜெக்ட் பேசும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒலா அதுவ, பரவும் நோய் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பரவும் நோய் கிடையாதுன்னு என்னது? தானா பரவும்னு சொல்லி மக்கள் நம்புறாங்களே அந்த மாதிரி கிடையாது. அல்லாஹ் நாடுனா இன்னும் ஒருத்தர் அனுப்புவான், இல்லைன்னா என்னது? பரவாது. அது கொரோனா இருக்கட்டும், கொரோனாவோட மோசமான ஒரு நோய், அதாவது தாவூன் அமுவாசன் சொல்லக்கூடிய ஒரு நோய் உமர் பின் கத்தாப் அவனுடைய காலத்துல வந்தது. சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் வர அந்த தொற்று நோயில மௌத்தானாங்க. சரிங்களா? அப்ப இருந்தும் அந்த ஊரை விட்டு வெளியே போறது, உள்வரது, இந்த சட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா சஹாபாக்களும் பொதுவா இருக்கக்கூடிய பொதுவான ஒரு, அதாவது ஒரு ஃபிக் என்ன, ஒரு சஹாபாக்கள் ஒரு புரிதல் என்ன, என்னதான் நோய் வந்தாலும் அல்லாஹ் நாடனா மட்டும்தான் இது ஒருத்தர் இன்னொருத்தர் போவோம் அப்படின்ற ஒரு புரிதல் தான் இருந்தாங்க. கொரோனா காலத்துல நம்ம எவ்வளவு பேர் பார்த்தோம், வீட்டுல ஒருத்தர் வந்திருக்கும், இன்னொருத்தர் வந்திருக்காரு.
சில இடத்துல பார்த்துருப்போம், அந்த இடத்துல அந்த அந்த தெருவில் யாருக்குமே கொரோனா வந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் கொரோனா வந்திருக்கும், அவர் மூலம் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆளுக்கு எங்கேருந்து வந்தது? நம்ம புரஷாக்கத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு தெரு இருந்தது தாக்கர் ஸ்ட்ரீட். தாக்கர் தெருவில் ஒரு வயசானவருக்கா முதல்ல கொரோனா வந்தது. ஒரு வயசான முதல்ல கொரோனா வந்தது. உண்மையில அந்த வயசான பத்தி எல்லாருக்கும் தெரியுமா? அவர் வெளியே போக மாட்டார், ஆனா அவர் மூலியமா கொரோனா வந்தது. அப்படியே அந்த தெரு என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் அலை வந்தப்போ அந்த தெரு ஃபுல்லா மூடிட்டாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வயசானவருக்கு எப்படி வந்தது கொரோனா? எப்படி பரவச்சு? அப்போ யாருக்கு எது பரவணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் கிட்ட. இப்ப மக்கள் நினைக்கிற மாதிரி இல்ல, இவ பக்கத்துல உட்கார்ந்தாலே பரவிடும், இங்க போனாலே பரவிடும் அப்படின்னு மக்கள் நினைக்கூட அந்த திட்டம் இருக்குல்ல, இது கிடையாதுன்னு சொல்றதுதான் இந்த ஹதீஸ். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பறவை சகனம் கிடையாது. பறவை வச்சு கணிக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி பறவை வச்சு நீங்க கணிக்கிறதும் கிடையாது. எதுவுமே ஒலா சஃபருடைய மாதம் கிடையாதுன்னா குறை, அதாவது அரபியர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணங்கள் ஒரு குணம், சஃபருடைய மாதத்தை திருமணம் செய்ய மாட்டாங்க. சஃபருடைய மாதத்தை திருமணம் செய்ய மாட்டாங்க. அப்படியே திருமணமானாலும் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் ஈடுபட மாட்டாங்க. அந்த சஃபருடைய மாதத்தை ஒரு சகனம் உள்ள மார்க்கத்தை அந்த மாதமும் பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் சஃபருடைய மாதத்திலும் எந்த சகனமும் கிடையாது. 12 மாசம் மாஷா அல்லாஹ் அமைச்ச நல்ல சிறப்பான மாதம் தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒரு செய்தி. ஒலாகாம இன்னும் ஆந்தை கிடையாதுன்னா ஆந்தை மூலியமா சகனம் கிடையாது. ஆந்தை மூலியமா கெட்ட நேரம் இந்த மாதிரி கணிப்பது இதுவும் கிடையாது. வீட்டு முன்னாடி வந்து ஆந்தை கத்துறது அல்லது ஆந்தை வந்துட்டு நம்மளை குறுகுறும் பார்க்கறது, இப்படிப்பட்ட விஷயம் இப்படி பார்த்துருச்சுன்னா இப்படி கத்துருச்சுன்னா இது மூலியமா நமக்கு வந்துட்டு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு ஒருத்தர் நம்புற அப்படின்னா அதுவும் இந்த இடத்த தவறு அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, விளக்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த சில காரணிகள். ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த சில காரணிகள். இப்படிப்பட்ட விஷயம் மூலியமா தவறு நடக்குது, எனக்கு முசீபத் வந்து மக்கள் நம்பி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்து இருந்தது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ இதை தாண்டி இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்துல மக்கள் எதெல்லாம் மூட நம்பிக்கை நினைக்காங்களோ அதையும் நம்ம என்ன பண்றோம், இந்த ஹதீஸ் அடிப்படையில் கொண்டு வந்துடும். ரசூலுல்லாஹ் ஒரு 4 எண்ணுனாங்க, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காலத்துல மக்கள் புதுசா என்ன உருவாக்குறாங்களோ அதுவும் இல்லைன்னு சொல்லுவோம். என்னது? கருப்பு பூனியை சில பேர் சொல்லுவான், கண்ணாடியை பார்த்து நம்ம கண்ணாடி உடஞ்சிச்சுனா அல்லது உடஞ்ச கண்ணாடியில் உன்னுடைய முகத்தை பார்த்துடா இது மூலியமா கெட்டது நடக்குன்னு சொல்லுவான். அல்லது ஒரு இடத்துல நீ போயிட்டே இருக்க, ஒரு இடத்துல போயிட்டே இருக்குமோ அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது, திருப்பி நீ போற அதே இடத்துல உனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, திருப்பி போற அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது, அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவான். இப்போ இந்த மாதிரி மக்கள் புதுசா ஒரு காரணி உண்டாக்காங்களே, இந்த மாதிரி காரணிகள் உண்டாக்குனா அதுவும் என்ன பண்ணுவோம், இந்த ஹதீஸ்ல கொண்டு வந்து அதுலயும் துர்சவனம் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடிய சட்டங்களை அந்த புதுமையான விஷயங்களை பொருத்தி பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி அதாவது சஹீஹுல் ஜாமி அப்துல்லாஹ் பின் வஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறாரு, 656 ஹதீஸ். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரத்தத்து துயரத்தான் ஹாஜதி ஃபகத் அஷ்ரக். அதாவது தனக்கு வந்த துன்பத்தை யார் சகுனம் பார்ப்பாரோ, தனக்கு ஹாஜத்துனா துன்பம், தனக்கு வந்த துன்பத்தை யார் சகுனம் பார்ப்பாரோ ஃபகத் அஷ்ரக், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். காலு நாங்கள் கூறினோம், சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் கூறினோம் யாரும் சொல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, ஒமா கஃபார்து ஸாலிக், இப்படி ஒருத்தர் சகுனம் பார்த்துறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா தைர இல்லா தைர் வலா கைர இல்லா கைர் வலா இலாஹ கைரு. இது ஒரு துவா. சரிங்களா? இந்த துவா என்ன பண்ண நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவனுக்கு ஒரு தீமை ஏற்படுது, இந்த தீமை இதனாலதான் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு காரணம் காட்டிட்டா ஃபகத் அஷ்ரக், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப துர்சவனம் பார்க்கிறது ஷிர்க், ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன் ஷிர்க்? எது? அஹ்சன் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நல்லது நாடுறது துன்பம் நாடுறது யாருடைய சக்தி உள்ளது, யாருடைய குதிரத்தை உள்ளது? அல்லாஹ்வுடைய குதிரத்தை உள்ளது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை உள்ளது யாரு கொடுத்துறாங்க? அற்பமற்ற பொருள் கொடுத்துறாங்க. புரியுதா? அப்ப அற்பம் கொடுத்துறாங்கன்னா அந்த பொருளை எங்க உயர்த்துறாங்க? சொல்லாமலையோ சொல்லியோ இருக்காமலையோ இருக்கலையோ நேரடியா மறைமுகமா அந்த பொருளை அல்லாஹ் அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க, உயர்த்துறாங்க. இதனால் இந்த சப்ஜெக்ட் அடிப்படை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஷிர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை திடீர்னு ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்போ இப்படி யாராவது சகனம் பார்க்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது சில நேரத்துல சில சோதனை இப்படி வரும், நம்மளுடைய மூளை சுத்தமா வேலை செய்யாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட தவறுகளை நம்ம விழுந்துட்டோம் அல்லது விழக்கூடிய அபாயத்தை நம்மளோட நஃப்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய துவா என்னது? அல்லாஹும்ம லா தைர இல்லா தைர் வலா கைர இல்லா கைர் வலா இலாஹ கைரு. யா அல்லாஹ், நீ நாடிய தவிர எந்த ஒரு கெட்டதும் எனக்கு நடக்காது,
நீ நாடையை தவிர எந்த ஹைர் எந்த நலனும் எனக்கு நடக்காது, வலா இலாஹ கைருக், உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியான யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்க ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்றும் சஹீஹுல் ஜாமியா சொல்லக்கூடிய ஒரு நூல்ல பதிவாகுது இந்த துவா. சரிங்களா? அப்போ எப்படிப்பட்ட இது இந்த துவா அவசர சூழ்நிலை சொல்லணும் அப்படி இல்லை, எந்த ஒரு முசீபத் நடந்தாலும் சரி, நம்ம முசீபத்தில் செய்தி கேட்டால் இன்னும் ஆகும், நமக்கு ஏதாவது ஒரு நடந்துருச்சு, இப்படிப்பட்ட விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படிப்பட்ட இந்த துவாவுக்களை ஓதுவோம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன தெளிவு என்ன அப்படின்னா, உர்வா பின்த் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சகனம் சம்பந்தமான விஷயத்தை பத்தி கேட்கப்பட்டது. சகனம் பத்தி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. கேட்டப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹ்ஸனுஹா அல் ஃபால், அதில் சிறந்தது அல் ஃபால், நல்ல வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதில் சிறந்தது நல்ல வார்த்தை. வலா துரது முஸ்லிமன் ஃபைதா ரஅஹதுகும் யக்ரா, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய சகுனம் பத்தி சில விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சகுனம் தவறு, ஆனா அதில் சிறந்தது நல்ல வார்த்தை. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு தீமை நேர்ந்துச்சு அப்படின்னா இந்த துவா ஓதுங்க, அல்லாஹ் லா யஅதி பில் ஹஸனாத்தி இல்லா அன்த் வலா யர்ஃபு ஸய்யாத்தி இல்லா அன்த் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பிக்க. இந்த துவா வந்துட்டு ஸைஃபானது, துவா வேண்டாம். சரிங்களா? இந்த துவா வந்துட்டு ஸைஃபானது. சரிங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி கூடியது, ஆதாரமற்றது. நம்ம இந்த ஹதீஸ்ல எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஹதீஸ் மாதிரி நிறைய ஹதீஸ் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சகுனம் தப்பு, ஆனா அதில் சிறந்தது நல்ல வார்த்தை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நல்ல வார்த்தைன்னு சொல்லக்கூடியதை ரசூலுல்லாஹ் அல்ஃபால் அப்படிங்கிறாங்க. இந்த அல்ஃபால்ன்றத தமிழ்ல இன்னொரு தமிழாக்கம் பண்ணலாம். அது என்னன்னா, நம்ம பார்த்தது துர்சகனம். சரிங்களா? இது சொல்றது நல்ல சகனம் அல்லது நல்ல குறி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. துர்சகனம் பார்க்கறதுனா தவறான குறி பார்க்கற அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை பார்க்கறதுனா நல்ல குறி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கெட்ட நடக்குது, இந்த கெட்டது அல்லாஹ் தவிர வேற ஒரு விஷயம் எனக்கு நாடிச்சு அப்படின்னா இது ஷிர்க். அதுவே ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஆனா நடந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்றோம், நல்லதா சித்தரிக்கிறோம். எப்படி நல்லதா சித்தரிக்கிறோம்னா இதை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்காங்க. உதாரணமா ஒரு நபர் என்ன பண்றாரு, நோய் விட்டுருக்காரு, கடுமையான நோயில இருக்கார். சரிங்களா? கடுமையான நோயில் இருக்கா, ஷரியத் என்ன சொல்லுது, போய் ஆறுதல் சொல்லுங்க, அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுங்க, நிறைய துவாக்களை கஷ்டமான துவாக்களை அந்த துவா அவரை பார்த்து ஓதுங்க. ஷரியத் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல போயிட்டு நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க, சீக்கிரம் குணமாயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு சீக்கிரம் குணமாயிடுன்னு சொல்ற எதிர்காலம் தெரியுமா? இவருக்கு தெரியாது. ஆனா ஒரு நல்ல வார்த்தையை சொல்றாரு. அந்த நல்ல வார்த்தை ஷரியத்துக்கு முரணான வார்த்தையா? அது முரண் கிடையாது. இவர் நல்ல ஆறுதலான வார்த்தையை சொல்றாரு. இந்த நல்ல வார்த்தையை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்காங்க. இவர் சொல்லக்கூடிய நபரை பார்த்து உனக்கு என்ன எதிர்காலம் தெரியுமா, நீ இப்படி எதிர்காலம் பேசுவா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இவர் என்ன பண்ற, ஒரு நல்ல வார்த்தை பேசுறாரு, அந்த நல்ல வார்த்தை ஷரியத்தை எங்கேயும் இடிக்கிற மாதிரி இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட நல்ல வார்த்தையில் எதிர்காலம் சம்பந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னா மார்க்கம் சொல்லுது. இப்போ இதுக்கு ஆதாரமா இன்னொரு ஹதீஸை பார்க்கலாம். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்ததா? ஹுதைபியா உடன்படிக்கை அப்போ என்ன நடக்க, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தடுக்கப்படுறாங்க பார்டர்ல. அந்த இடத்துல இருந்து முஷ்ரிக்கீன்கள் நிற்கிறாங்க, உள்ள விடக்கூடாது, மக்கா உள்ள விடக்கூடாது இவங்க யாரு அப்படின்னு நல்ல ஒரு பக்காவான இராதால நம்பிக்கையில அந்த முஷ்ரிக்கீன்லாம் நின்று இருக்காங்க. நின்று இருக்கும்போது என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து ஒரு பேச்சாளர், அங்கிருந்து ஒரு பேச்சாளர் அனுப்பிவிட்டு பேசக்கூடிய ஒரு நிலைமை வருதா. அப்ப அங்கிருந்து வரும்பொழுது சுஹைல் அப்படின்னு சொல்லக்கூடிய, சுஹைல் பின் ஆமிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், அவர் அப்போதைக்கு காஃபிரா இருக்காரு. பிற காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சஹாபியார், இஸ்லாம் தலைவர். அப்போ அவர் ஒரு காஃபிர், இந்த சம்பவம் ஒரு காஃபிர். அவர் பேர் சுஹைல் பின் ஆமிர். அவர் அங்கிருந்து வராரு. வரும்பொழுது இதற்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்களாம் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட பேசுனதெல்லாம் கொஞ்சம் வம்புலுக்கிற மாதிரியும் சண்டை போடுற மாதிரியும் ரொம்ப கடுகடுன்னு இப்படிதான் அங்கிருந்து வரக்கூடியவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா வரக்கூடிய நபியாரு சுஹைல் பின் ஆமிர் வரும் பொழுது அவருடைய பேர்ல இருந்து ரசூலுல்லாஹ் அவனுக்கு கணிக்காங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க. அவரோட பேர் என்ன, சுஹைல். சுஹைலுடைய அர்த்தம் என்ன? சொல்லுங்க. எளிமைப்படுத்தக்கூடியவர். சுஹைல்னானது எளிமை, அஹ்சன் எளிமைப்படுத்தக்கூடியவர், ஒரு விஷயத்தை ஈஸியாக்கக்கூடியவர், அதான் அந்த பேருடைய அர்த்தம். ரசூலுல்லாஹ் அந்த பேரை வச்சு சொல்றாங்க, சுஹைல் வந்துட்டாரு, நம்மளுடைய வேலை எளிமையாயிருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுஹைல் வந்தாரு, நம்முடைய வேலை எளிமையாயிருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரிங்களா? அவருடைய பேர் என்னது, எளிமையாக்கக்கூடியவர். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவர் எளிமைப்படுத்த போறாரு அப்படின்னா உண்மையிலேயே சொன்ன மாதிரி அந்த நபர் வராரு. அவர் வந்த பிறகுதான் உட்கார வச்சு அந்த 10 விஷயங்கள் சுலைஹ் ஹுதைபியாவில் நடக்கும்ல, அந்த 10 ஒப்பந்தங்கள் அதுக்கு பிறகுதான் எழுதி போடப்படுது அப்படின்ற செய்தியும் பார்க்கணும். சரிங்களா? இது ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை பார்த்து சொன்னது ஒரு காஃபிர்,
ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் மூலியமா எளிமையா நடக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இந்த செய்தியும் அந்த செய்தியும் இணைச்சு பார்த்தா நம்ம என்ன தெரியுது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்த ஷரியத்துக்கு முரணான நல்ல விஷயத்தை பத்தி, எதிர்காலம் சார்ந்த நல்ல விஷயத்தை பத்தி பேசுறது தவறு கிடையாது அப்படின்றா இந்த இடத்தை பத்தி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஆனா எது பண்ணக்கூடாது, கெட்டதை கணிச்சிடக்கூடாது. கெட்டது கணிச்சிடக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் இது மூலியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முசிபத்தை இன்னொரு மேல என்ன பண்ண பொறுப்பு சாட்டக்கூடாது. இந்த நல்லது நம்ம ஒரு விஷயத்தை பத்தி நல்லது பேசணும் அப்படின்னாலும் அந்த நல்ல வார்த்தைகள் யார் மூலியமா வருதுன்ற நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் மூலியமா. எல்லாத்துக்குமே அல்லாஹ் சக்தி படைத்தவன், எல்லாமே அல்லாஹ் தரப்புல வருது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே பேசுவோம். சரிங்களா? ஒரு ரியாஸ் சாலிஹீன்ல 1677 ஹதீஸா இது பதிவாகும். இது இந்த மாதிரி விஷயங்கள்ல பொதுவான விஷயம்தான். ஏதாவது ஒரு நம்ம காரியம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டா வாய் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கத்தில் இருக்க இவன் வாய் வச்சுட்டா விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரா இல்லை குறுகுறும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எனக்கு வயிறு வலிக்க போகுது அப்படிமா. அவதான் செய்ய போறானா? எதுவும் நடக்காது, இடைப்பட்டு எதுவும் கிடையாது. அவன் பார்க்கறதுனால மற்றவங்களுடைய பார்வையினால உங்களுக்கு என்ன ஆகும் சரி சொல்லியிருக்கா? கிடையாது. இப்படி அவனை பார்த்தாலே எனக்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்றது, இவன் வாய் வச்சுட்டு விளங்கான்னு சொல்றது, வெளியே போகும்போது மழை பெஞ்சிட்டா இன்னைக்கு எதுவுமே நடக்காது நம்ம சொல்ற மாட்டோம். சில டைம் சைத்தான் எப்படிலாம் கொண்டு போறான் பாருங்க. நம்மளால வெளியே பேசுறது கிடையாது, ஆனா உள்ளத்துல என்ன பண்றது, ஒரு அபிப்பிராயம் இந்த மாதிரி போடுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி உள்ளத்துல ஒன்று போட்டுருவோம். உள்ளத்துல போட்டோடனே அன்னைக்கு நாள் பூரா அதையும் நம்ம நினைச்சிட்டுருவோம், நடந்துச்சு அப்படி நடந்துச்சு. ஒருவேளை யதார்த்தமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னைக்கு ஒரு முசீபத் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நாடினாலும் நம்ம எதை பக்கமா திருப்போம், அதனாலதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஒரு நாள் என்ன பண்றது, முடிவு பண்ணிடுறது, இதனாலதான் நடந்தது. சரிங்களா? அப்படிப்பட்ட நேரத்தை செய்யக்கூடிய துவா அல்லாஹ் லா தொயர் இல்லா தொயருக்கு ஒலா ஹைர இல்லா ஹைருக்கு ஒலா இலாஹ கய்ருக்கு. சரிங்களா? உலகத்துடைய வாழ்க்கையுடைய எவ்வளோ பெரிய முசீபத்தை நம்ம சந்திச்சாலும் சரி, இதெல்லாம் மனுஷன் சந்திக்க முடியுமா அப்படின்ற இடத்த நம்ம அடைஞ்சாலும் சரி, அப்பே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னது, கத்தர் அல்லாஹ் மாஷா அஃபால். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தான், கத்தர் அல்லாஹ் மாஷா அஃபால். அல்லாஹ் நாடிட்டான், அவன் நாடியபடி அவன் நடக்க வைத்தான். அல்லாஹ் நாடிட்டான், நாடியபடி அவன் நடக்க வைத்தான். இந்த துவாவை நீங்க சொல்லு அப்படின்னு இன்னொரு ஹதீஸை சொல்லி கொடுத்தான். அப்போ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி, அதுக்கு பிறகு அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தன்மை இருக்குல்ல, இது ஈமான். சரிங்களா? அப்போ முசீபத்திலும் ஈமானை தக்க வைக்கணும் தான் இந்த சம்பந்தமான விஷயம் எல்லாமே நமக்கு சொல்லித்தரு. சரிங்களா? இரண்டு இருப்போம். எது எது அது இதுக்கு பின்னாடி இந்த துவா ஓதலாம். அல்லாஹ் லா தயர் இல்லா தயர் இது ஓதலாம். இதுக்கு பின்னாடி இது லைஃப். சரிங்களா? ரியாஸ் சாலிஹீன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் லா யஅதி பில் ஹஸனாத்தி இல்லா அன்த் வலா யுத்ஃபு ஸய்யாத்தி இல்லா அன்த் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பிக் சொல்லக்கூடிய இந்த துவா என்ன பண்ணு, லைஃபான ரியாஸ் சாலிஹீன்ல 1677. அடுத்த பாடம், இதுக்கு பிறகு 2 பாடம் நட்சத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள். சரிங்களா? அதாவது 29 பாடம் வான சாஸ்திரம் கற்பதை பற்றி விவரம். வான சாஸ்திரம் கற்பது விஷயமான சில விஷயங்களை பற்றி சொல்லப்படுது. சரிங்களா? வான சாஸ்திரம்னா என்ன? நட்சத்திரங்களை வச்சு கணிக்கிறது.
அதாவது நட்சத்திரங்களை வச்சு இது நடக்க போகுது அப்படிங்க கணிக்க. இதுல 2 விஷயம் இருக்கு சரிங்களா. என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று இருக்கு நட்சத்திரங்களை பார்த்து நட்சத்திரங்கள் இப்படி இது பண்ணா நட்சத்திரங்கள் சக்தி உண்டு, அந்த சக்தி மூலம் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்புறது, இது ஒன்று. இன்னொன்று, நட்சத்திரங்கள் வளமையா வந்துட்டு இது நவரும், இது நவறது மூலியமா இயற்கை சீற்றங்கள் இப்படி மாறும் அப்படின்னு சொல்றது இன்னொன்று சரிங்களா. அது வானிலை அறிக்கை சம்திங் நம்ம சொல்லிட்டு போல வானிலை அறிக்கை இந்த மாதிரி விஷயங்களை கணிக்கிறது தவறு கிடையாது சரிங்களா. ஒருவேளை உதாரணமா நம்ம பார்க்குறோம், நட்சத்திரங்கள் படைத்த 3 நோக்கங்கள் பார்த்தோமா. அதுல ஒரு நோக்கம் என்ன, அதாவது நட்சத்திரங்கள் பார்க்குறோம் அப்படின்னா நட்சத்திரங்கள் வழி காண்பிக்க, நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் இதெல்லாம் கணிக்கிறதுக்கு இந்த நட்சத்திரங்கள் உதவும், டைரக்ஷனுக்கு உதவும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ டைரக்ஷன் உதவக்கூடிய அதே மாதிரி தான் அப்படியே பண்டைய காலத்துல டைரக்ஷன் கிடைச்சினாங்களோ அந்த பண்டைய காலத்துலேருந்து இப்போ என்ன பண்றாங்க, சில நட்சத்திரங்கள் சில கோள்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இது இந்த நேரத்தில் தென்படுதுன்னா அப்போ இயற்கையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சில விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு உண்டு, நடக்கவும் உண்டு சரிங்களா. இது பொதுவான விஷயம். இது மார்க்கம் என்ன பண்ணல, தவறுலாம் சொல்லல. எந்த இடத்த மார்க்கம் தவறுன்னு சொல்லுது, இந்த நட்சத்திரம் மூலியமா சில சக்தி இருக்கு, அந்த சக்தி மூலம் உலகத்துல சில மாற்றங்கள் ஏற்படுது. இந்த இயற்கை, அதாவது இந்த வானிலை அறிக்கை இருக்கட்டுமே, வானிலை அறிக்கையே நட்சத்திரங்களுடைய சக்தி ஊடா நடக்குது அப்படின்னு நினைச்சா அது ஷிர்க். நட்சத்திரங்களுடைய சக்தி ஊடா நடக்குன்னா அது ஷிர்க் சரிங்களா. அதுதான் இந்த காலத்துல நட்சத்திரங்கள் சக்தி இருக்கு, நட்சத்திர சக்தி மூலியமா நடக்குது அப்படின்னு சொல்றதா என்னது, அதாவது ராசி பலன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சன் டிவின்னு நினைக்கிறேன், சன் டிவியில் காலையில் 7 மணி 8 மணி போனால் ஒருத்தர் உட்காந்துட்டு அதாவது ஒருத்தரோட நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரங்களோட பேர் கேட்டு என்ன பண்ணுவார், அன்னைக்கு உள்ள ராசி பலன் என்ன பண்ணுவார், அவர் சொல்லி காமிப்பார், இவருக்கு இதுன்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இருக்கக்கூடிய அந்த அகீதா, இன்று இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகீதா எங்கேருந்து வந்தது, குறைஷ் அந்த குஃபார்கள்ட்ட வந்தது, அதுக்கு முன்னால இருக்கு சரிங்களா. அந்த அகீதா என்ன அகீதா அப்படின்னு சொன்னா, நட்சத்திரங்கள் இருக்கு, இந்த நட்சத்திரம் ஊடா உலகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும், அதுகளுக்கு சக்தி இருக்கு இப்படின்னு சொல்ற நம்பர் என்னது, ஷிர்கான அகீதான்றதும் மார்க்க நமக்கு சொல்லி தருது. அப்ப இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுப்போம், வானிலை அறிக்கை பார்க்கறதுனாலும் சரி, அல்லது உலகத்தில் சில விஷயங்கள் இந்த வானிலை வெதர் சம்பந்தமான விஷயங்களை நட்சத்திரம் வச்சு ஒருத்தர் கணிக்காலும் சரி, இது எது மூலியமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அடையாளங்களை வச்சிருக்கான், இந்த நட்சத்திரங்கள் அடையாளம் மூலம் வச்சிருக்கா அப்படின்னு நம்ம அகீதா இருக்கணும். தவிர இந்த நட்சத்திரங்களுக்கே சக்தி இருக்கு அப்படின்னா என்னது, அது ஷிர்காய் போயிடும் அப்படின்றத பார்க்கிறோம் சரிங்களா. அப்போ இந்த இடங்கள் நம்ம பார்க்கிறோம், சலாசத்துன் லா யதுகுலூனல் ஜன்னா, 3 நபர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், 3 நபர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். இந்த ஹதீஸ் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த ஹதீஸ், அதாவது இது சம்பந்தமா இன்னொரு ஹதீஸ் அடுத்த பாடத்துல வந்து ரொம்ப தொடர்பு இருக்கு சரிங்களா. முஸ்னத் அஹ்மது, சஹீஹ் இப்னு ஹிப்பான் போன்ற நூல்கள்லாம் பதிவாகுது, 3 நபர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். முதுமினுல் ஹமர், ஹமர்னா என்ன, ஹமர் யாருக்கா தெரியுமா, ஹமர்னா ஹமர் தெரியாதா, ஹமர்னா அது ஹபர் பாஷா, ஹபர் செய்தி, ஹமர் அப்படின்னா மதுமான், என்னது போதை பொருட்கள், போதை வசூல் ஹமர் சொல்லுவாங்க சரிங்களா. இதுதான் ஹிமார்னு சொல்லுவாங்க. ஹிமார்னா பெண்கள் தலைக்கு போடக்கூடிய பரதாக்கு தான் அரபில ஹிமார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஹமர் ஹிமார் எல்லாம் சம்மந்தப்படக்கூடிய வார்த்தையில். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் வந்துட்டு மது சம்பந்தமான வஸ்துக்களை பயன்படுத்துறான் அப்படின்னா அது அவன் மூளையை மூடிடும். என்ன பண்ணும், மூளையை மூடிடும். மூளையை மூடினா என்ன அர்த்தம், மூளை வேலை செய்யலன்னு அர்த்தம் சரிங்களா. அப்படியே தான் இருக்காங்க. அப்போ ஹிமார் பரதாக்க ஏன் ஹிமார் சொல்றாங்கன்னா அது தலையை மூடு, இந்த அடிப்படையில் என்ன சொல்லப்படுது சரிங்களா. அப்போ முதுமின்னல் ஹமர், தொடர்ந்து மதுவானதை அருந்தக்கூடியவன். எவ்வளோ சொல்லியாச்சு, குரான் சொன்னால் இவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகும் கேட்டு திரும்பி திரும்பி தொடர்ந்து மதுபானம் மறந்தானா சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அதே மாதிரி வகாத்தியோ ரஹம், இன்னொன்னு உறவை முறிக்கக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஓ முசத்திகும் பிஸ்ஸஹர், சூனியத்தை நம்பக்கூடியவன் எங்க போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்ற செய்தி என்ன பண்ணுது வருது சரிங்களா. யார் 3 பேர் யாரு, அதாவது தொடர்ந்து மதுபானம் அருந்தக்கூடியவன், உறவை முறிப்பவன், சூனியத்தை நம்பக்கூடியவன், அதாவது சொர்க்கத்துக்கு போக முடியாது. இந்த சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்ற செய்தி வருதுல, இந்த சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு வரக்கூடிய செய்தி இருக்குல்ல, இந்த செய்தி நிரந்தரமா போக முடியாதா, தற்காலிகமா போக முடியாதா? தற்காலிகம் வேற, தற்காலிகமா போக முடியாது வேற, நிரந்தரம் சொல்லக்கூடிய யாருக்கு இல்லையா நிரந்தரம்.
இது என்னது ஷிர்க் செய்யக்கூடிய எந்த இடங்களும் கிடையாது. அப்போ இது வந்துட்டு என்னங்க நம்ம தற்காலிகமா இந்த தண்டனை இதுக்கான தண்டனை கொடுக்கப்படும் வரை என்ன பண்ணும் சொர்க்கத்துல போக மாட்டோம். தண்டனை கொடுக்கப்பட்டு இல்ல அல்லது தண்டனை கொடுக்காம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால மன்னிச்சு விடுன்னு சொல்லலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த மூணும் பெரும்பாவம். ஆனா இது தைஃபான செய்தி, இது தைஃபான செய்தி. அறிவிப்பாளர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. சரிங்களா? ஒருவேளை இது சஹீன்னு வச்சிட்டாலும் சரி, அதாவது இது சம்பந்தமான இன்னொரு ஹதீஸ் என்ன பண்ணுது இதுக்கு அடுத்து வருது, அது வரனால இது சஹீன் ஆகாது. ஒருவேளை சில மார்க் அறிஞ்ச அடிப்படையில் இன்னொரு சஹீன் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை சஹீன் சொல்லிட்டாலும் இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அடுத்த படத்துல பார்க்குறோம். விளப்போம். இதை எழுதிட்டீங்கன்னா அடுத்து போயிடலாம். எழுதிங்க, எழுதிவோம், அடுத்து போயிடும். அதாவது இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் இந்த ஹதீஸ் மூலியமும் அடுத்து வரக்கூடிய ஹதீஸ் மூலியமும் நட்சத்திர சம்பந்தமான ஒரு தெளிவை நம்ம கொடுக்காங்க. அதே போன்று இதை தாண்டி ஹதீஸ் எப்படி விளங்குறது அப்படின்ற ஒரு தெளிவை என்ன பண்றாங்க இது மூலியம் நமக்கு தராங்க. அடுத்த தலைப்பு நட்சத்திரங்கள் மூலம் மழை வேண்டுதல் பற்றி வரும். இது நட்சத்திரம் சம்பந்தமான சப்ஜெக்டா, நம்ம நட்சத்திரம் மூலியமா மழையை வேண்டுறது. சரிங்களா? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபலா உக்ஸிமு பிமா வாகிஇன் நுஜூம், நட்சத்திரங்கள் விழுந்து மறையும் இடங்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். நட்சத்திரங்கள் விழுந்து, அதாவது விழுந்து மறையும்னா என்னது? நட்சத்திரம் தோன்றக்கூடிய இடம், மறையக்கூடிய இரண்டு இடங்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தான் நாடிய எந்த விஷயத்து மீதும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சத்தியம் செய்வான். சரிங்களா? ரசூலுடைய பெயர் மீது அல்லாஹ் ரப்பல் சத்தியம் செய்யறான். ரசூலுடைய இஸ்ஸத் மரியாதை மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறான். எப்படி அல்லாஹ் நாடக்கூடிய எந்த படைப்பு மீதும் அல்லாஹ் என்ன பண்ணுவோம்? சத்தியம் பண்ணுவான். படைப்புகளாக இருக்கக்கூடிய நாம யார் மீது சத்தியம் செய்யணும்? அல்லாஹ்வுடைய பெயர்னால மட்டும் சத்தியம் செய்யணும். பின்னாடி ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா? சில பார்க்கலாம். சூரா வாக்கையால 56வது சூறால 75வது வசனம். நட்சத்திரங்கள் தோன்றக்கூடிய மறையக்கூடிய இடங்கள் மீது என்ன பண்றோம்? சத்தியம் செய்யறாங்க. சஹி முஸ்லிம்ல பதிவாகுது. அதாவது குஃபார்களுடைய அகீதால ஒரு அகீதா என்ன அப்படின்னா, நட்சத்திரம் மழை பொழிய வைக்குது அப்படின்னு ஒரு அகீதா இருந்தது. சரிங்களா? எப்படி நட்சத்திரத்தை சக்தி இருக்கு, அந்த நட்சத்திரம் நாடுனா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு மழை பொழியும் அப்படின்ற சக்தி அப்படின்ற நினைப்பு அவங்ககிட்ட இருந்தது. இந்த நினைப்பொழிவு என்ன ஆகுது? நட்சத்திரம் நினைச்சா மழை பொழிய வைக்கும் போல. அப்பனா என்ன அர்த்தம்? யார்கிட்ட கேட்போம்? நம்ம நட்சத்திரத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய துவாக்களை யார்கிட்ட ஆக்குறாங்க? நட்சத்திரம். அவங்களுடைய இபாதத்துகள் நட்சத்திரம். அப்போ துவான்றது ஒரு இபாதத், மற்ற சாதாரண வணக்கம் ஒரு இபாதத். அப்ப எல்லா இபாதத்தும் நட்சத்திரம் ஆக்கிட்டாங்கன்னா நட்சத்திரத்தை யார் அளவு கொண்டு போயிட்டாங்க? அல்லாஹ் அளவு கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த நட்சத்திர சக்தி இருக்கிறது ஒரு ஷிர்கான குஃப்ரான அகீதா. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மாலிக் அல்-அஷ்அரி அறிவித்தாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 934வது ஹதீஸ், அர்பன் ஃபி உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா. நாலு விஷயம் இப்படி இருக்கிறது என்னுடைய சமுதாயத்தில், அது ஜாஹிலியாவுடைய அந்தாவது செயல்கள். 4 செயல்கள் இருக்குது, ஜாஹிலியாவுடைய செயல்கள். முதலாவது லா யத்ருக்குஹுன்ன, அந்த 4 செயல் என்ன பண்ண மாட்டாங்க? மக்கள் விடவே மாட்டாங்க, கியாமத்தோட தொடரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதில் முதலாவது அல் ஃபக்ரு ஃபில் அஹ்ஸாப், தன்னுடைய கோத்திரத்து மீது பெருமை கொள்வது. கோத்திரத்து மீது பெருமை கொள்வது. இப்போ நம்மகிட்ட அந்த மாதிரி நம்மளுடைய தமிழகத்தில் இந்த மாதிரி விஷயம் இல்லாட்டாலும் அரபு தேசத்தில் இருக்கு. அதாவது கோத்திரத்தை இது பண்ற, கோத்திரத்தை ஃபாலோ பண்றது. எந்த அளவுக்கு அப்படின்னா,
ஒரு சாதாரண அரபிக்காரன் நீங்க எடுத்து கேட்டாலும் சரி, ஒரிஜினல் அரபிக்காரன் சரிங்களா, சரி சில பேர் சிரியால வந்தும் அந்த சவுதியெல்லாம் இருப்பாங்க சரிங்களா, நம்ம சொல்றது ஒரிஜினல் அரபிக்காரங்க நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 10 அல்லது 15 அல்லது 20 தொடர் வாரிசு இதை வந்துட்டு சொல்லுவான். அவங்க அத்தா, அவங்க அத்தாவுடைய அத்தா, அவங்களோட அத்தாவுடைய அத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு நபர் நம்மளுடைய நண்பர் ரீசெண்டாக வந்துட்டு அந்த பக்கம் போகும்போது சந்திச்சாரு. அந்த நபர் என்ன பண்றாருன்னா அவர் கோத்திரம் சம்பந்தமான விஷயத்த சொல்றாரு. அவங்க அத்தால இருந்து அத்தா அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு எங்க போறாரு, அப்படியே சஹாபி வரையும் என்ன பண்றாரு, கனெக்ட் பண்றாரு சரிங்களா. அது என்ன பண்றாங்க, அவங்களோட கோத்திரத்தோட டீடைல்ஸ் அவங்களே பாதுகாத்து வைப்பாங்க. அடுத்தடுத்த வரக்கூடிய சந்ததிகளை பாதுகாத்து அது பெரிய பொக்கிஷமா சொல்லிக் கொடுப்பாங்க. இது அரபியோட வழக்கம். இன்னும் துருக்கி போன்ற நாடுகள்லாம் இதெல்லாம் நீங்க வழக்கமா என்ன பண்ணலாம், பார்க்கலாம் சரிங்களா. அப்ப அந்த அடிப்படை பார்க்கும்போது தன்னுடைய கோத்திரத்து மீது பெருமை கொள்ளு. கோத்திரத்தை பாதுகாக்கிறது பெருசு இல்லை. என்னது, தன்னுடைய அத்தா, தாத்தா, பாட்டு, முப்பாட்டன் இது பத்தி ஞாபகம் தவறு கிடையாது. ஆனா என்ன பண்ணுவோம், பெருமை அடிச்சுடுவார். பத்தியா எங்க இதுல இப்படிலாம் இருந்தாங்க, அவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய முன்னோர்கள் இதை நினைச்சு என்ன பண்ண, பெருமை அடிப்பது. இது என்னுடைய சமுதாயத்தோடு போகாதுன்னு ரசூலா சொன்னாங்க. அதே மாதிரி தானுஃபில் அன்சாப் இன்னொன்னு என்ன பண்றதுன்னா, மற்றவங்களுடைய கோத்திரத்தை போய் என்ன பண்றது, அதாவது குறை சொல்வது, குத்தி காண்பிப்பது. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது மற்றவங்களுடைய கோத்திரத்தை எப்படி இது பண்றது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர்கிட்ட போய் சொல்றது, எப்படி சொல்றது, இவர் இருக்கார்ல உன்னுடைய அத்தான்னு சொல்லல, அவரு உன் அத்தாவே இல்லை அப்படின்னு சொல்றது. அவரு உன் அத்தாவே இல்லை, இவர் ஒரு உம்மான்னு சொல்லிக்காங்களே, இது ஒரு உம்மாவே கிடையாது, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றாரு, கோத்திரத்துல குழப்பத்தை ஏற்பாத. அந்த செய்தி ரசூலா என்ன பண்றாங்க சொல்றாங்க, மற்றவனுடைய குடும்பங்களும் மற்றொரு கோத்திரத்திலும் மற்ற சமுதாயத்தை போயிட்டு அவனுடைய குடும்பமே கலைகிற மாதிரி செய்யக்கூடிய செயல் பெறுதான் என்னது, தானுஃபில் அன்சாப். இதுவும் என்னோட சமுதாயம் விடாது ரசூலா சொன்னாங்க. இதான் நம்ம சப்ஜெக்ட். என்னது, நுஜும் அப்படின்னா நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களை வச்சு மலையை தேடுவது, நட்சத்திரங்கள் வச்சு மலையை தேடுவது இன்னும் என்னுடைய சமுதாயம் விடாது. இன்னும் ஒப்பாரி வைத்தல், இதுவும் என்னுடைய சமுதாயம் விடாது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க சரிங்களா. இது நானுமே ஜாஹிலியாவுடைய செயல்கள் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க சரிங்களா. இந்த 4 செயலும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா 4 செயலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போயினா குஃபர் எடுத்துட்டு போய் என்ன பண்றோம், நம்மள விட்டுரும் சரிங்களா. அப்ப அந்த அடிப்படை பார்க்கும்போது அலிஸ்திஸ்கா பின் நுஜும், நட்சத்திரங்கள் மூலியமா தான் மழை பொழியுது, நட்சத்திரங்களோட சக்தி மூலியமா மழை பொழியுது அப்படின்னு ஒருத்தன் கேட்கறதும், இன்னொன்று இஸ்திஸ்காவுடைய நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா, டைரக்டான அர்த்தம் மலையை கேட்பது, மலையை கேட்பது. நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம் சலாத்துல் இஸ்திஸ்கா அப்படின்னு. சலாத்னா என்ன அர்த்தம், தொழுகை. இஸ்திஸ்கான மலையை தேடுதல். சலாத்துல் இஸ்திஸ்கானா மலையை தேடுவதற்காக தொழுவது. அதான் மழை வரலாம் தொழுவோம்ல, நம்ம தெரியும்ல, அது தொழுவது. ரசூலா காலத்துல ஒரு தடவை என்ன பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா. அப்ப இஸ்திஸ்கான மலையை தேடுதல். பின் நுஜூம்னா நட்சத்திரம் மூலியமா தேடுதல். மலையை நட்சத்திரம் மூலமா தேடுதல் என்ன அர்த்தம், மழை வரல அப்படின்னு சொன்னா நட்சத்திரத்தை போய் மலை கேட்கறது. இது ஜாஹிலியாவுடைய சிந்தனை ரசூலா என்ன பண்றாங்க சொல்றாங்க சரிங்களா. நியாஹா, ஒப்பாரி வைத்தல் இருக்குல்ல, இந்த ஒப்பாரி வைத்தல் ரசூலா இந்த இடத்துல எடுத்து வரக்கூடிய காரணம் என்ன, அதாவது ஒப்பாரி வைத்தல் சில நேரம் அது தன்னுடைய ஒப்பாரி வைத்தல் தவறு, ஆணோ பெண்ணோ பண்றது தவறு. ஆனால் அது எல்லையை தாண்டி சொன்னால் குஃபர் ஆயிரும். அது இன்னும் குஃபர் ஆயிரும். எந்த விதத்துல குஃபர் ஆகும் யார சொல்லுங்க. ஒப்பாரி வைக்கிறது, மையத்தாயிருச்சு, அந்த மையத்துடைய வீட்டில் போயிட்டு தலையெல்லாம் களைச்சி அந்த சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஒருத்தர் வந்து ஒப்பாரி வைக்கிறார், ஒரு ஆணோ பெண்ணோ ஒப்பாரி வைக்க அப்படின்னா இது தன்னுடைய இடத்துல சில டைம் குஃப்ரம் எடுத்து போய் விட்டுரும் தனிப்பட்ட நபருக்கு. அது எந்த அடிப்படையில் எடுத்து போய் விடும், தக்தீருக்கு முரணா இருக்கு. அவர் என்ன பண்றாரு, அதாவது அந்த அளவுக்கு கடுமையா அழுகுறாருன்னா என்ன அர்த்தம், இவர் மவுத்தாயே ஆகியிருக்க கூடாது அப்படின்னு இவர் நினைக்காப்புல அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதிச்ச ஒரு விதிக்கு என்ன பண்றாரு, மாற்றமா சிந்திக்காரு. அப்ப இது என்ன, அல்லாஹ்வுடைய விதியை கிட்டத்தட்ட மறுக்கிறது சமம் அப்படின்னா இதுக்கு விளக்கம் தரப்படும் சரிங்களா. சஹீஹ் புகாரில் 846 ஹதீஸ். அதாவது இந்த நட்சத்திரம் சம்பந்தமான ஒரு செய்தி தான் இதுவும். ஹுதைபியாவுடைய அந்த சம்பவம், அது ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வரும்போது டைம் ஆயிரும் சரிங்களா, 400 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மதினா, அதனால டைம் ஆயிரும். இப்போ என்ன ஆகுது, அன்று இரவாயிருது. இரவுல பயணம் பண்ண மாட்டாங்க யாருமே, அரபியர்கள் இரவுல பயணம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நிறைய பிரச்சனை வரும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடங்கள்ல என்ன பண்ணா டென்ட் அடிக்காங்க. டென்ட் அடிச்சு அந்த இடத்த நைட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. காலைல ஃபஜர் நடக்குது. ஃபஜர் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த இடத்த ரசூலா என்ன பண்றாங்க, தொழுது முடிச்சு திரும்பி உட்காருவாங்களா, இப்போ வளமையா திரும்பி உட்கார்ந்த பிறகு ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, அது ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் என்ன சொன்னா என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்காங்க. உங்களுடைய இறைவன் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காங்க. காலு சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் நன்கு அறிந்தவர்கள், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், என்ன சொல்றான், அல்லாஹ் சொல்றானே இது குர்ஆன் வசனம் கிடையாது சரிங்களா, ஹதீஸ் அடிவில் வரக்கூடிய செய்தி.
அஸ்பஹ மின் இபாதி முஃமினுன் பி வ காஃபிருன். அதாவது என்னுடைய சில அடியார்கள்னா இந்த இடத்துல சஹாபாக்கள் அர்த்தம். என்னுடைய சில அடியார் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ் மீது ஈமான் கொண்டாங்க, சில பேர் அல்லாஹ்வை மறுத்துறாங்க. இந்த இடத்துல காஃபிர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை மறுத்துறாங்க. ஃபஅம்மா மன் கால், யார் இப்படி சொன்னாரோ முத்திர்னா பி ஃபத்லில்லாஹி வ ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாலும் அல்லாஹ்வுடைய அருட்கொடையாலும் நேற்று இரவு மழை பொழிந்தது அப்படின்னு யார் சொன்னாங்களோ வதாலிக முஃமின் பி காஃபிர் பில் கவாகிப், அவர் என் மீது ஈமான் கொண்டார், இன்னும் நட்சத்திரங்களை மறுத்து விட்டார். ஃபஅம்மா மன் கால், யார் இப்படி சொன்னாரோ முத்திர்னா பி நௌஇ கதா வ கதா, இந்த நட்சத்திரம் மூலியமா நேற்று மழை பொழிந்தது அப்படின்னு யார் சொல்றாரோ காஃபிரும் பி, அல்லாஹ் என்னை மறுத்து விட்டான், இன்னும் முஃமினும் பில் கவாகிப், நட்சத்திரங்களை நம்பி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரிங்களா? என்ன நடக்குது? ஹுதைபியால இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு பயணம் எடுக்கும்போது ராத்திரி வருது, டென்ட் அடிக்காங்க, தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு மழை பொழியுது, காலையில மழை நின்று போயிருது. ஹஜ்ரத் தொழுகிறாங்க, தொழுது முடிச்சு ரசூலுல்லாஹ் திரும்பி பார்க்குறாங்க. சஹாபாக்கிட்ட பார்க்கும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியுமா கேட்கும்போது சஹாபாக்கு சொன்னாங்க, இல்ல தெரியாதா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேற்று மழை பொழிந்ததில்ல, இந்த மழை சம்பந்தமான விஷயத்த அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? சில அடியார் இருக்காங்க, அந்த அடியார்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டாங்க, அதுல சில பேர் அல்லாஹ்வும் மறுத்துறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணாங்க? மறுத்துறாங்க. யார் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டாங்கன்னா நேற்று நைட் பொழிஞ்ச மழை அல்லாஹ் மூலியமா பொழியுது அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வை நம்பிட்டாங்க, நட்சத்திரங்களுடைய சக்தி என்ன பண்ணிட்டாங்க? மறுத்துறாங்க. யார் இப்படி சொன்னாங்களோ, என்னது அதாவது இந்த நட்சத்திர சக்தி ஊடாதான் மழை பொழிஞ்சது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுத்துறாங்க, இன்னும் நட்சத்திரம் மீது ஈமான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இந்த செய்தி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப என்ன தெரியுது? நட்சத்திர சக்தி மூலியமா தான் இதெல்லாம் நடக்குது. உலகத்துல மாற்றங்கள், வெதருடைய மாற்றங்கள் இதெல்லாம் நட்சத்திரங்களுடைய சக்தி மூலியமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியும் அந்த தக்தீருடைய நாட்டத்தையும் நட்சத்திரங்கள் கொடுத்துரும் அப்படின்னா இதுதான் குஃபருடைய சிந்தனை அப்படின்றதும் மார்க்கம் சொல்லுது. சரிங்களா? இப்போ இதுல இருந்து முதலாவது தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு குஃபர், குர்ஆன் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிரும் இந்த செயல் நீங்க செஞ்சா இது குஃபருடைய செயல், இந்த செயல் சொல்லப்பட்ட இதுக்கு காஃபிர் ஆயிருங்க இப்படின்னு சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணது? நம்மள மார்க்கத்தோட்டு வெளியே எடுத்து போறாரு. சரிங்களா? மார்க்கத்தோட்டு வெளியே எடுத்துட்டு போயிடாது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நட்சத்திரங்கள் மூலியமா மழை பொழிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அல்லாஹ் மறுத்துறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணாங்க? மறுத்துறாங்க. இன்னும் நட்சத்திரம் மீது ஈமான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இது குஃப்ரான ஒரு செயல், இது இந்த குஃப்ரான செயல் காஃபிர் ஆக்கணும் அப்படி வெளிப்படையா தெரியுதுல. ஆனா என்ன பண்ணாது? இந்த குஃபர் மார்க்கத்தோட்டு வெளியே எடுத்துருக்கிறார், மார்க்கத்தோட்டு வெளியே எடுத்துட்டு போவாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த குஃபர் மார்க்கத்தோட்டு வெளியே எடுத்து போறீங்கன்னா அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? நீங்க உடனே அல்லாஹ் மேல ஈமான் கொள்ளுங்க, நீங்க கலிமாவை படிங்க, இந்த சிந்தனை வெளியே வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அந்த செய்யக்கூடிய தவறுகளை மட்டும், சஹாபாக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தவறுகள் மட்டும் ரசூலுல்லாஹ் எடுத்து வச்சான் அப்படின்ற செய்தியை பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு குஃபரும் மார்க்கத்தோட்டு வெளியே எடுத்துட்டு போவாது. சரிங்களா? ஆனா கண்டிப்பாக ஏட்டுல ஒரு பாவமாக எழுதப்படும். அந்த பாவத்துக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? தௌபா தேடணும். சரிங்களா? சில ஹதீஸ் அடிப்படையில் சொல்லப்படுது இது புதுசா ஈமான் கொண்ட சஹாபாக்கள். இது சொன்னது யாரு? புதுசா ஈமான் கொண்ட சஹாபாக்கள். அவங்களுக்கு மார்க்கத்தோட எந்த சிந்தனையும் தெரியாது, அப்படியே புதுசா ஈமான் கொண்டாலும் அவங்க சொன்னாங்க அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அதான். அப்ப அந்த அடிப்படையில போன பாடத்துல நம்ம பார்த்தோம், முஸத்திகும் பிஸ்ஸஹர், சூனியத்தை நம்பக்கூடியவன் எங்க போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான், அவன் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த முஸத்திகும் பிஸ்ஸஹர், சூனியத்தை நம்பிறவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போவா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்ப நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் சூனியத்தை நம்புறோம், நம்புறோமா இல்லையா? சூனியம் இருக்கு நம்புறோம் தானே? சூனியம் இருக்கு நம்புறோம், அதுக்கு தாக்கம் இருக்கு நம்புறோம், ஹதீஸ்லாம் பார்க்கணும். சரிங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி சூனியம் இருக்கு நம்பினாலே நரகத்துக்கு போயிடுவானா, சொர்க்கத்துக்கு நுழைய முடியாதா? அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பார்க்கிறோம், முஃமினும் பில் கவாகிப், முஃமினும் பில் கவாகிப், எந்த சஹாபாலாம் நட்சத்திரங்கள் ஊடாதான் மழை பொழிஞ்சது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த சஹாபாக்கள் நிலைமை அல்லாஹ் சொல்றான், முஃமினும் பில் கவாகிப், என்ன மறுத்துறாங்க ஆனா முஃமின் ஆயிட்டாங்க. எப்படி முஃமின் ஆயிட்டாங்க? நட்சத்திரங்கள் மூலமா முஃமின் ஆயிட்டாங்க, நட்சத்திரங்கள் மீது முஃமின் ஆயிட்டாங்க. முஃமின் அர்த்தம் நம்பக்கூடியவர். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? நட்சத்திரங்களை நம்பக்கூடியவர் ஆயிட்டார், நட்சத்திரங்களை நம்பக்கூடியவர் ஆயிட்டார். அதை தான் நம்ம எப்படி தர்ஜுமா பண்றோம்? நட்சத்திரம் நம்பது கிடையாது, நட்சத்திரங்கள் ஊடா மழை பொழியுது அப்படின்னு நம்ம தர்ஜுமா பண்றோம். புரியுதா? இப்போ மொழி ரீதியா அந்த அரபு இலக்கணம் ரீதியா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கிறது நம்ம கிடையாது, அது ஊடா நடக்குது. அது ஊடா நடக்கிறது பத்தி தான் இது இந்த இடத்துல தெளிவா சொல்லப்படுது. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கான், நட்சத்திரங்களை நம்புறது மூலியமா அல்லாஹ் மறுத்தாச்சு, நட்சத்திரம் நம்புறது மூலியமா அல்லாஹ் மறுத்தாச்சு. நட்சத்திரம் இருக்கு நம்புறோமா இல்லையா?
நம்புறோம் இல்ல, வானத்தை தெரிக்கணும் அந்த கோள்கள் குட்டி குட்டியா நம்ம பிரைட்டா தெரியும், நட்சத்திரம் நம்புறோமா இல்லையா? அப்ப நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய எல்லாரும் காஃபிரா கிடையாது, எல்லாரும் அல்ல மறுதனா கிடையாது. இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, நட்சத்திரம் இருக்குன்னு கிடையாது, நட்சத்திரங்கள் மூலியமா நடக்குது. அது ஒரு மூலியம், அதுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நடக்க பத்தியா என்ன பண்ணுது இந்த ஹதீஸ் சொல்லுது. இதை தான் அதோட ஃபிட் பண்றோம். எது? சூனியத்தை நம்பக்கூடியன்ற ஹதீஸ் என்ன பண்றோம், இதை தூக்கி அப்படியே ஃபிட் பண்ணும். என்னது? சூனியத்தை இருக்குன்னு சொல்ற நம்புறவங்க கிடையாது, சூனியம் தான் எல்லாமே ஆட்டி படைக்கு அப்படின்னு ஒருத்தர் நம்புறால, இதை நம்ம மார்க்கம் ஷிர்க்குங்குது, குஃப்ருங்குது. நம்ம என்ன சொல்றோம்? சூனியத்தும் பெரிய அளவு சக்தி கிடையாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுறது மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் நாடுறது மட்டும். சூரா பக்ரா நீங்க சூனிய சம்பந்தமான அந்த பிரபலமான வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் என்ன சொல்றான், வமாஹும் பிதாரீன மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ் நாடக்கூடிய நபரை தவிர யாருக்கும் தீங்கு இழைக்க முடியாது. சூனியத்தை பத்தி அல்லாஹ் எவ்வளவு கிளியரா பேசலாம், அல்லாஹ் நாடக்கூடிய நபரை தவிர யாருக்கும் எதிரால் தீங்கு இழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம சூனியத்தை பத்தி பேசுறான். அதை தான் இங்கே ஃபிட் பண்ணும். என்னது? சூனியம் தான் எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்லி டைரக்டா அது பவர் கொடுத்த மாட்டோம், எல்லாமே அல்லாஹ் ரப்பல் நாட்டு மூலியமா நடக்கு அப்படின்றதும் இந்த ஹதீஸை அதோட சேர்த்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த ஹதீஸை வெறுமனே பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், சூனியத்தை நம்ப கூடியன்னு சொல்றது போக மாட்டான் அப்படின்னு வெளிப்படையா தெரியும். இந்த ஹதீஸோட சேர்த்து பார்த்தா என்ன தெரியும், இதுல வரக்கூடிய அதே வார்த்தை தான் அதுக்கும் வந்திருக்கு, இதுக்கு என்ன தர்ஜமா பண்ணுவோம், அதே தர்ஜமா தான் இங்கே நம்ம பண்ணுவோம் அப்படின்றதும் பார்க்கணும். சரிங்களா? அப்ப சூனியத்தை வெறுமனை நம்புறவன் சொர்க்கத்தை தடுக்கப்படும் அப்படின்னு கிடையாது, சூனியம் தான் எல்லா பவரும் செய்யுது அப்படின்றத சூனியத்தை முழு காரணமா நம்புறவன் தான் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது. சரிங்களா? இது சந்தேகம் கடைசியில் பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த நம்பரை ஹதீஸ் நம்பர்ல எழுதிடுவோம். இந்த நட்சத்திரங்கள் நம்புறது, சூனிய நம்பர், இந்த சம்பந்தம் மொழி அடிப்படையில் யாருக்காச்சும் எதாவது டவுட் இருக்கா? லோகா அடிப்படையில் யாருக்கும் டவுட் இல்லைல்ல? இல்லை சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிறது யாருக்கும் டவுட் இல்லைல்ல? எதுவும் அடுத்த பாடம் இந்த சப்ஜெக்ட்லாம் முடிஞ்சுது. சரிங்களா? அடுத்து தொடர்ந்து ஒரு 3 பாடம் வருது. எந்த பாடம்? அதாவது முதல்ல மொஹப்பத், இரண்டாவது அல் ஹவுஃப்னு சொல்லக்கூடிய பயம், மொஹப்பத்னா பாசம், இரண்டாவது பயம், மூணாவது தவக்குல். இது 3 பாடம் வருது. சரிங்களா? இந்த 3 பாடம் இணைச்சு நமக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது பாடம் என்னது? மொஹப்பத், பாசம். இந்த பாடத்துடைய தனி தலைப்பு வந்துட்டு ஆசிரியர் தரல. சரிங்களா? அதனால நம்மளும் போடக்கூடாது. இந்த தலைப்பு என்ன, அவர் ஃபர்ஸ்ட் எந்த ஆயத்தை வந்துட்டு எந்த வசனத்தை சொல்லிருக்கா அதுதான் அதோட தலைப்பு. எந்த சூரா பக்ராவுடைய 165வது வசனம் தான் இதோட தலைப்பு. சரிங்களா? ஒரு நம்ம சஹீல் புகாரிலையும் பார்க்கலாம், சஹீல் முஸ்லீம் பார்க்கலாம். சரிங்களா? என்ன அப்படின்னா, ஒரு செய்தியை சொல்ல வராங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை அதோட தலைப்பா போட்டுருவாங்க. இது இந்த இடத்திலும் அதே மாதிரிதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ. மக்களில் சிலர் இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை தவிர்த்து அவனுக்கு இணையாளர்களை ஆக்கி கொண்டு ஷிர்க் செய்து கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அவர்களை நேசிப்பவர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், அதாவது மனிதர் சில பேர் இருக்காங்க, அல்லாஹ் மேல ஈமான் கொள்ளணும், அல்லாஹ் மேல ஈமான் கொள்ளல, வேறொரு விஷயம் எது, ஈமான் கொண்டுட்டான். ஈமான் கொண்டு இப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு எப்படி நேசிக்கணுமோ, எந்த அளவுக்கு நேசிப்பானோ அந்த அளவு நேசம் அல்லாஹ் இல்லாத இன்னொரு விஷயத்து மீது அவங்க நேசம் வச்சிருக்க கொண்டிருக்காங்க அப்படின்றத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். அப்போ என்ன தெரியுது, பாத்திலான தவறான கொள்கையில் இருக்கிறவனும் அவனோட கொள்கையில அவன் உறுதியா இருப்பான் அப்படி இதுல இருந்து தெரிய வருது. அவருக்கு தவறுதான், தவறான பாதை தான், ஆனா அதுலயும் அவன் உறுதியா இருப்பான் அப்படின்னு தெரிய வருது. சரிங்களா? இன்னைக்கு ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம்னா, நம்முடைய சென்னையிலேயே நீங்க பார்க்கலாம், நம்ம வந்துட்டு எதையும் ஒப்பிட்டு பார்க்கல. சரிங்களா? இஸ்லாம் எப்பவுமே உயர்ந்தது தான், மித்தெல்லாம் தாழ்ந்தது தான், ஒப்பிட்டதும் பார்க்கல. முஸ்லிம்களோட நிலைமையை மட்டும் நீங்க பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு இடங்கள்ல சண்டே ஒரு நபர்கள் சர்ச்சுக்கு போறாங்களோ அந்த அளவுக்கு ஜும்மாக்கு நம்மளுடைய ஆட்கள் வரக்கூடிய எண்ணிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா நவுதுபில்லா சில இடங்கள் பார்க்கலாம் அவ்வளவு குறைவு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஜும்மா ஆரம்பத்துல இறுதி வரையும் கண்ணால கண்ட விஷயம் என்ன தெரியுமா, வெறும் முதல் சஃபுடைய ஆட்கள் மட்டும் இருக்கக்கூடிய அளவுக்கு ஜும்மா ஆரம்பிச்சு முடிக்கப்பட்ட சம்பவங்கள் நிறைய பார்க்க முடியுது. வெறும் அவ்வளவுதான். மக்கள் இல்லையா, மீதி சஃபுல் பூர்த்தி செய்ய மக்கள் இல்லையா, மக்கள் இருக்கிறாங்க, என்னது வர விருப்பம் இல்லை, தொழுகையுடைய பலன்கள் இல்லை, தொழுகையுடைய அந்த பரிச்சயம் இல்லை, நம்ம அவங்களோட எதுவும் ஒப்பிட்டு பார்க்கல, எல்லாமே சத்தியம் தான். ஆனா சத்தியம் தெரிஞ்சு எல்லாமே விளங்கின பிறகு மக்களுடைய நிலைப்பாடுகள் பாருங்க, தீன்ல அந்த அளவுக்கு பின்வாங்குறாங்க. அப்போ கல்வி நமக்கு உயர உயர தீனுடைய பட்டுகள் அதிகமாக வேண்டும், நமக்கு இபாதத்துகளும் அதிகமாக வேண்டும். சரிங்களா? அப்போ தவறான கொள்கையில இருக்கக்கூடியவன் அல்லாஹ்வை எப்படி ஒரு மனிதன் நேசிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நேசம் எங்க வச்சிருக்கான், அந்த தவறான கொள்கையில வச்சிருக்கான்றதும் அல்லாஹ் இந்த இடம்னு சொல்றான். அப்ப இதுல என்ன தெரிய வருது, அல்லாஹ் ரப்பல் நேசிக்கணும் அப்படின்னு இது ஆதாரமா தெரியுது. இதுல என்ன தெரியுது, அல்லாஹ்வை நம்ம நேசிக்க வேண்டும், முழு மனதுடன் நேசிக்க வேண்டும், அன்றாட நேசிக்கணும், அதிகமா அல்லாஹ்வை நினைச்சு நேசிக்க வேண்டும் அப்படின்றதும் இந்த இடங்கள்ல தெரிய வருது நமக்கு.
சூரா அத்தௌபாவுடைய ஒரு வசனம் பாருங்க. அதாவது முஹப்பத் பாதம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கணும், நம்ம மீது கட்டாய கடமை. அந்த அளவுக்கு நேசம் யாருக்கும் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நேசம் யாரையும் நம்ம நேசிக்க கூடாது. அந்த அளவுக்கு பார்த்தோமா? இப்போ அல்லாஹ் இந்த முஹப்பத் பத்தி சொன்னா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, இன்கான ஆபாவுக்கும், ஒருவேளை அவருடைய தந்தைகள், வபனாவுக்கும் அவருடைய பிள்ளைகள், இஹ்வானுக்கும் உங்களுடைய அதாவது உங்களுடைய சகோதரர்கள், அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிகள், அஷீரத்துக்கும் உங்களோட முழு குடும்பம், எந்த காசை கஷ்டப்பட்டு சேகரிக்கிறீங்களோ, திஜாரத்தும் தக்ஷவுன கசாதஹா நஷ்டம் ஏற்படும் என்று பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரம், மசாக்கின தர்தௌனஹா இன்னும் சந்தோஷமாக நீங்கள் புகழக்கூடிய உங்களுடைய வீடுகள், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி அல்லாஹ் இந்த எல்லாத்தையும் என்னனால என்னது குடும்பத்தாரை எண்ணிட்டான், பொருளாதாரத்தை எண்ணிட்டான், கடையை எண்ணிட்டான், உங்களுடைய வீடுகளை எண்ணிட்டான், காசை எண்ணிட்டான், எல்லாமே அல்லாஹ் என்னனால என்னென்ன எல்லா விஷயம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விட்டும் அவனுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட்டும் போர் செய்வதை விட்டும் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிக விருப்பம் இருக்குன்னு சொன்னான். எது? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிக்க வேண்டும், இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேண்டும். இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் ரசூலுடைய முஹப்பத்தும் போரும் இதை விட அதிகமா இந்த என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு அதிக முஹப்பத் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னா, ஃபதரப்பசு காத்திருங்கள் ஹத்தா யஅதி அல்லாஹ் பிஅம்ரி அல்லாஹ் தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான வேதனை வரும் வரை நீங்கள் காத்திருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன் அநியாயக்கார சமுதாயத்தை அல்லாஹ் ஒருபொழுதும் ஹிதாயத் தர மாட்டான். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். கிளியரா? அப்ப என்ன தெரியுது? உலகம் இது அல்லாஹ் எண்ணிருக்கா அப்படின்னா உலகத்தோட எல்லா விஷயத்தையும் இது உள்ள அடங்கிடும். புரியுதா? அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்க வேண்டும் அப்படின்ற சப்ஜெக்ட் வரும் பொழுது அந்த நேசத்துக்கு அதுக்கு சரிசமாகும் அல்லது அந்த நேசத்துக்கு அதிகமாகும் உலகத்தோட நேசங்கள் நம்ம இருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொன்னா, பத்த ரப்பசு காத்திருங்க, அல்லாஹ் தரப்பு கடுமையான வேதனை வருவரை காத்திருங்கள். இதுவரும் அந்த ரசூலாவோட காலத்துல வந்து சொல்லப்பட்ட சம்பவம் கிடையாது. இது கயாமத்தோட எது கயாமத்தோட தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லாஹ் நேசிக்க வேண்டும், கல்வி வந்த பிறகு அதிகமா நேசிக்க வேண்டும், நம்ம இது கட்டாய கடமை. சரிங்களா? அப்போ நேசிக்கக்கூடிய படி இருக்கக்கூடிய நாம சில அற்பமான சில விஷயத்திற்காக உலகத்தோட விஷயத்தை நேசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், காத்திருங்க, என் தரப்பு கடுமையான ஆதாம் வரும். இந்த கடுமையான ஆதாம் எப்படி வேணா வரலாம். நம்ம அதாம் சொன்னோடனே அந்த பின்னாடி போயிடக்கூடாது, காத்து வந்து மக்களை அழிச்சது, வெள்ளம் வந்து அழிச்சது, அப்படி போயிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதாவும் சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும், இவ்வளவு வீக்கான சமுதாயம் நம்ம இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நரம்பு எல்லாம் தட்டி விட்டா போதும், முதல்ல ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நரம்பை தட்டி விட்டா போதும், அந்த ஒரு நரம்பு தன்னுடைய இடத்துல இருந்து லேஸ் அசைஞ்சது காரணமா தன்னுடைய வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாத பேஷண்ட்டை கண்ணால பார்க்கணும். லேசா அதோட இடத்துல நவந்துருச்சு, அதோட இடத்துல லேசா ஒரு இன்ச்சு நவந்ததுனால வாழ்க்கையில அந்த ஸ்பைனல் கார்டை தூக்கவே முடியாத நிலைமை ஆயிப்போச்சு. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அதாபுகளோட ஒரு விதம். சரிங்களா? அப்ப எந்த தரப்புல இருந்து எப்படி வேதனை வரும் சொல்லவே முடியாது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கணும், இது கட்டாய கடமை. ஓகேவா? பாருங்க, போமே முஹப்பத் அப்படின்னு வரும்பொழுது முஹப்பத் அல் ஃபித்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இயற்கையான பாசம், இயற்கையான முஹப்பத் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். இது எங்கிருந்து எடுக்காங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை பேர் என்ன? அபு தாலிப். அபு தாலிப் அவங்க மரணிக்கும் பொழுது அவங்க மரணிச்சுனாங்களா? ஹிதாயத் தர முடியல ரசூலுல்லாஹ்வுல. ரசூலுல்லாஹ் தாயி தான், அழைப்பாளர் தான், சொல்லதான் முடியும். ஹிதாயத் அல்லாஹ் தரப்பது. இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் என்ன சொல்லுச்சு? நீங்கள் விரும்பியவர்களுக்கு ஹிதாயத் தர, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்பியவர்கள்லாம் ஹிதாயத் தர முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னால இந்த வசனம் நமக்கு ஒரு ஆதாரம். அஹ்பப்த நீங்கள் விரும்பியவர்களுக்கு அப்படின்னு சொல்லுதுல, அந்த வசனமுக்கு ஆதாரம் இயற்கையான முஹப்பத் போகும், இயற்கையான முஹப்பத் போகும். நீங்கள் விரும்பியவர்கள் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் இயற்கையான விருப்பம் மனித மேல வச்சிருந்தாங்க, குடும்பம் அடிப்படையில, நண்பர்கள் அடிப்படையில, பலகுணங்களோட அடிப்படையில, ஏழைகள் அடிப்படையில், சில அடிப்படையில் என்பது இயற்கையான முஹப்பத். மனசு என்ன பண்ணுது? இயற்கையான பாசம் மனிதர் மீது வரும். இது அந்த சம்பவம் சொல்லக்கூடிய அந்த வசனம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆதாரம். சரிங்களா? ஆனா இயற்கை அல்லாஹ் இப்படிப்பட்ட சில முஹப்பத் போட்டிருப்பான். ஒரு தாய் பிள்ளை மீது, பிள்ளை தந்தை மீது, இப்படிப்பட்ட குடும்பம் ரீதியான சில விஷயங்கள் இருக்கும். இல்ல பொருளாதாரத்து மீது சில டைம் இயற்கையான முஹப்பத்துகள் வரலாம். சரிங்களா? ஆனா அதோட இடங்கள்ல என்ன பண்ண வரமை மீறி போயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலோட விஷயம் வரும்பொழுது இது எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய முஹப்பத்துக்கு இணையா வந்து நின்றக்கூடாது. சரிங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறதுலே கடுமையா நேசிப்பவர்களா முஃமின்கள் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி கடுமையா நேசிப்பவர்களா நம்ம இருக்கணும். இந்த கடுமையான நேசம் எப்போ வரும் தெரியுமா? எப்போ ஒரு முஃமின் தன்னுடைய காரியங்கள் அல்லாஹ் மீது சாடுறானோ அப்பதான் வரும். நீங்க எடுத்து பாருங்க, நஷ்டமானாலும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்றான், லாபம் கிடைச்சாலும் அல்லாஹ் கொடுத்தன்னு சொல்றான், எதுவுமே இல்லாம வெறும் கையோடு நிற்கா அப்பயும் அல்லாஹ் பத்தி சொல்றான்.
எது நடந்தாலும் அல்லாஹ் பத்தி அவன் பேசுறான் அப்படின்னு சொன்னா இதுதான் அல்லாஹ்வுடைய முஹப்பத்துடைய மிகப்பெரிய அடையாளம். நமக்கு முஹப்பத் உள்ளது இல்லாவிட்டாலும் சரி, இதுக்கு பெரிய நம்ம என்னவோம், நமக்கு நடக்கூடிய எல்லா காரியம் அல்லாஹ் பக்கமா சாடக்கூடிய நபர்களா நம்ம இருக்கணும். ஓகேவா? ஒரு ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில 15வது இருக்கக்கூடிய ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதி வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவரும் ஈமான் கொள்ள முடியாது, உங்களில் இருவரும் யாரும் ஈமான் கொள்ள முடியாது எதுவரை என்று சொன்னால், அதாவது உங்களுடைய தாய் தந்தையை விட, இன்னும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, இன்னும் அனைத்து மக்களை விட என்னை அதிகம் நேசிக்கும் வரை நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது. யார் சொன்ன செய்தி? ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. சரிங்களா? எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அல்லாஹ்வுடைய முஹப்பத், இப்ப பார்க்கணும் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத். எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, படைப்புகள் அடிப்படையில நம்ம அதிகமா நேசிக்க வேண்டியது ரசூலுல்லாஹ், அதிகமாக நேசிக்க வேண்டியது ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு? உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோம் ரசூலுல்லாஹ்வுக்காக. ஏன் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோம்? போருக்கு போங்கள், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் துணை நில்லுங்கள் அப்படியே அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க. இப்போ போருக்கு போய் உயிரை விடுறதுக்காண்டி ரசூலுல்லாஹ்காண்டி, ரசூலுல்லாஹ் பாதுகாக்கக்காண்டி. சரிங்களா? ஆனா ரசூலுல்லாஹ்காண்டி நம்ம என்ன பண்றோம்? உயிரை ஷஹீதாகிறோம். ரசூலுல்லாஹ்காண்டி என்ன பண்றோம்? நம்ம போராட்டங்கள் செய்யறோம். ரசூலுல்லாஹ்காண்டி என்ன பண்றோம்? தாயிகளா இருக்கும். ரசூலுல்லாஹ்காண்டி எல்லா விஷயமும் செய்யறோம். அந்த ரசூலுல்லாஹ்வே நம்ம எதற்காண்டி நேசிக்கிறோம்? அல்லாஹ் சொன்னது. ரசூலுல்லாஹ்வே எதுக்கு நேசிக்கிறோம்? அல்லாஹ் சொன்னனால. ரசூலுல்லாஹ்க்கு வரக்கூடிய இறைச்செய்திகள் யாருது? அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் சொன்னனால தான் என்ன பண்றோம்? ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம். சரிங்களா? அப்போ படைப்பு அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, படைப்புகள் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா யார் அதிகமா நேசிக்கணும்? ரசூலுல்லாஹ். ஆனா அதை விட அதிகமான முஹப்பத், அதை விட அதிகமான பாசம் யார் மீது இருக்கணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சரிங்களா? இந்த ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு லிமிட் இருக்கு தானே? ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கும் ரசூலுல்லாஹ் மீது பாசம்ங்கிறது ஒரு லிமிட் இருக்கு தானே? எந்த லிமிட் இருக்கு? அல்லாஹ்வுடைய சில உரிமைகள், அல்லாஹ்வுடைய உரிமை சார்ந்த சில விஷயத்த ரசூலுல்லாஹ் கொடுத்தோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துல என்ன பண்றோம்? வரம்பு மீறுறன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்துல வரம்பு மீறும். ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப பாசம் வந்தாச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் இருக்காங்களா? ரசூலுல்லாஹ் இல்ல, ரசூலுல்லாஹ் பர்ஸக்ல இருக்காங்க. சரிங்களா? மறைவான ஒரு வாழ்க்கையில இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் முன்ன நிற்பது போது, ரசூலுல்லாஹ் கிட்ட நம்முடைய பிரச்சனைலாம் முறையிடுவது போன்று, ரசூலுல்லாஹ் கிட்ட என்னுடைய பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொல்வது போன்று. நவுது பில்லாஹ், இதுவரையும் மக்கள் போறாங்க, எனக்கு பிள்ளை கொடுங்கன்னு சொல்றதும் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிற மாதிரி துஆக்கள் செய்யறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் யார்கிட்ட கேட்கப்படுது? ரசூலுல்லாஹ் கேட்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய உரிமைகள் ஒரு உரிமை, தன்னுடைய அடியான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறது. அந்த பிரார்த்தனை எங்க கொடுத்தோம்? நம்ம ரசூலுல்லாஹ் கிட்ட கொடுத்துறோம். அப்ப ரசூலுல்லாஹ் நேசிக்க வேண்டியது கட்டாயம் தான். ஆனா அந்த நேசத்துல என்ன பண்ணக்கூடாது? வரம்பு மீற கூடாது. அந்த வரம்பு மீறல் எப்படி நடக்குது? அல்லாஹ்வுடைய உரிமைகள்ல நம்ம தவறு செய்யறதுனால நடக்குது. இது முஹப்பத் சார்ந்த ஒரு விஷயம். இந்த வசனம் நோட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம 3 விஷயம் சொன்னவா? 3ல 2வது வாரம். 3ல ஃபர்ஸ்ட் முஹப்பத் பாசம், 2வது என்னது? பயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஆல இம்ரான்ல அதே மாதிரி தான் போன சப்ஜெக்ட்ல எப்படி தலைப்பு ஒரு வசனம் பார்த்தோமோ, இந்த இடத்துல தலைப்புன்றது ஒரு வசனம் தான். ஆல இம்ரான்ல 175வது வசனம், இன்னமா தாலிக்கும் ஷைத்தான், நிச்சயமா அது ஷைத்தான் தான். அவன் என்ன செய்யறான்? யுஹவ்விஃபு அவுலியா, அவனுடைய நேசர்களை, ஷைத்தானுடைய நேசர்களை அவன் பயன்படுத்துகிறான். பலா தகாஃபுஹும், நீங்கள் ஷைத்தானை கண்டு பயப்பட வேண்டாம். வகாஃபூனி, என்னை மட்டும் நீங்கள் பயப்படுங்கள். இன்குந்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். அல்லாஹ் சொல்றான். அப்ப ஈமான் இருக்குன்னா அல்லாஹ் பயப்படணும். இந்த இடத்துல நமக்கு புரியுது. சரிங்களா? இன்னமா தாலிக்கும் ஷைத்தான் யுஹவ்விஃபு அவுலியா, ஷைத்தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவுலியானா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், நேசர்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஷைத்தான் அவனுடைய நேசர்களை என்ன பண்றான்? பயன்படுத்துகிறான். அவனோட அவன் பயன்படுத்த செய்வான். ஆனா நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன மட்டும் பயப்படுங்க. இன்னும் சில இடங்களை வக்ஷௌனி, என்ன மட்டும் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இது. என்ன அப்படின்னு சொன்னா, இன்குந்து முஃமினீன், நீங்கள் முஃமினாக இருந்தால் என்ன பயப்படுங்க. முஃமினாக இருந்தால் என்ன பயப்படுங்க. அப்ப என்ன தெரியுது? ஈமான் எந்த இடத்துல சரியா இருக்கோ அந்த இடத்துல பயம் வரும். அந்த இடத்துல பயம் வரும். ஈமான்ல குறைபாடு இருக்குன்னா பயம் போயிடும். யார் மேல? அல்லாஹ் மேல. எல்லா விஷயத்தையும் பயப்படுவான். எல்லா விஷயத்தையும் பயப்படுவான். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை குறையுதோ, அல்லாஹ் மீது நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு குறையுதோ அந்த அளவுக்கு உலகத்துடைய விஷயங்களை கண்டு பயப்பட ஆரம்பிப்போம். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயப்படக்கூடிய ஒரு லெவல் நமக்கு நல்ல மெயின்டைன் ஆயிருக்கும், அந்த அளவுக்கு உலகத்துடைய விஷயத்தை கண்டு அஞ்சுறது நமக்கு குறைஞ்சிரும். ஓகேவா? அப்போ இந்த இடங்கள் தெரிவிக்கிற விஷயம், ஷைத்தான் என்ன பண்ணுவான்? அல்லாஹ்வை விட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துடைய பயத்தையும் போடுவான். எல்லா விஷயத்துடைய பயத்தையும் போடுவான் அப்படின்றதும் ஆதாரமா தெரியுது. ஓகேவா? பயத்திலும் எப்படி முஹப்பத்துல நம்ம 2 வகை பார்த்தோமோ, ஒன்னு முஹப்பத் இயற்கையானது, இன்னொன்னு மார்க்கம் சொல்லக்கூடியது. அதுவே அதே மாதிரி பயத்திலும் 2 இருக்கு. ஒன்னு இயற்கையான பயம், இன்னொன்னு மார்க்கம் சொல்லக்கூடிய வலுக்கட்டாயமான பயம். நம்ம வந்துட்டு கண்டிப்பா நீங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம். முதலாவது இயற்கையான பயம்னா என்னது? இயற்கையான பயம் என்ன? அது ஷைத்தான் காமிக்க கிடையாது. இயற்கையா அல்லாஹ் நம்ம படைச்சது. சரிங்களா? இயற்கையான சில விஷயங்களை பார்த்து, இன்னும் சில தீங்கு இழைக்கக்கூடிய விஷயங்களை
கண்ணால கண்டுறோம் இது தீங்கு இழுச்சிரும் போல, அப்படியே அவங்க கண்ணால கண்டுறோம். அதை பார்த்து பயப்படுறது இயற்கையான பயம். இது மார்க்கம் தடுக்கலாம் சொல்ல, இது தவறுலாம் சொல்லல, அது வரும். ஆனா பயத்தை அதோட எல்லை மீறக்கூடாது, அதோட எல்லை என்ன பண்ணக்கூடாது, மீறிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம், ஹாயிஃபன் யதரக்கபு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சண்டை ஏத்திக்கலான்னு போனாங்க. பனி இஸ்ராயேல் சேர்ந்த சமுதாயத்தையும் அந்த அக்பித்தி, அதாவது ஃபிரௌனுடைய ஆட்கள் சேர்ந்த ஒருத்தனுக்கும் சண்டையாடுது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆளுக்கும் அங்க இருக்கிற ஃபிரௌன் ஆளுக்கும் மார்க்கெட்ல சண்டையாடுது. யாரும் பார்க்கல, சண்டையை தீக்கலாம் போறாங்க. அவங்க கொஞ்சம் ஓவரா பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, ஒரு அடி அடிச்சுறாங்க. அடிச்ச பேர் என்ன ஆகுறான், மௌத்தாயிரம். இந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, இரண்டாவது நாள் சண்டை தீக்கலாம் போனப்போ எப்படியும் வெளியே வந்துருது. அந்த காப்பாற்ற போன ஆள் மூலியம் அந்த பிரச்சனை வெளியே வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கொலை செஞ்சாங்க. முந்தின நாள் கொலை செஞ்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரிஞ்ச பிறகு ஃபிரௌனுடைய கோட்டைக்குள்ள அந்த விஷயம் போயிருது. இது அவனுக்கு தெரிஞ்சிருமோ, நமக்கு எதுவும் ஆயிரமோ அப்படின்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹாயிஃபன் யதரக்கபு. அதுக்கு பிறகு ஒரு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாரு. சரிங்களா, மதீன் சொல்லக்கூடிய ஹிஜ்ரத் செஞ்சு போறாரு. ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது அல்லாஹ் அந்த சம்பவம் சொன்னா, ஹாயிஃபன் பயந்து கொண்டு, யதரக்கபு இன்னும் இங்கங்க பார்த்து கொண்டு, யாரா வந்துட்டு என்ன கைப்பற்றுவாங்களா, என்ன கைது பண்ணிடுவாங்களா அப்படின்ற பயத்துல, ஹாயிஃபன் பயத்துடன் அவர் போனார் அப்படின்னு சொல்றான். ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நபி, அவ்வளவு பெரிய நபி இந்த சம்பவத்தில் என்ன பயந்தாங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இது என்னது, இயற்கை சார்ந்த ஒரு பயம். இது இயற்கை சார்ந்த ஒரு பயம். அதே மூசா அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு எவ்வளவு பார்க்க, நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அதாவது அந்த சூனியக்காரனுடைய சில சம்பவம் நடக்கும்பொழுது சூனியக்காரர்களும் அந்த கைத்தறி போடுறாங்க. அது பாம்பு மாதிரி காமிக்காங்க. பாம்பு மாறல, பாம்பு மாதிரி அந்த கயிறுகளை காமிக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, பயந்தாங்க அப்படின்ற செய்தியும் அல்லாஹ் சொல்றான். பயந்தாங்க செய்தியும் அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் ஒரு நபிக்கு வருதா என்ன அர்த்தம், அந்த நபிக்கும் சரி நமக்கும் சரி இயற்கையான பயத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். ஆனா பேணக்கூடியது அந்த பயத்துல வரம்பு மீற கூடாது. அடுத்தது அல்லாஹ் சொல்றான் சூரா அல்-அன்கபூத்ல 10வது வசனம், ஒமின் அன்னாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹ். மக்களில் சில நபர்கள் இருக்காங்க, நாங்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஃபஇதா ஊதிய ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் சோதிக்கப்பட்டால் என்ன சொல்லுவாங்க, ஜஅல ஃபித்னத்தன் நாஸி கஅதாபில்லாஹ். மக்களுடைய இந்த சோதனைகளை அல்லாஹ்வுடைய அதாபு போன்று அவங்க வந்துட்டு கருதி கொள்வார்கள் அப்படியே அல்லாஹ் சொல்றான். இது என்ன செய்தி சொல்லுது அப்படின்னா, மக்களை சில பேர் சொன்னா நாங்கள் முஃமின்கள், அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கோம், சோதனையில தாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் ஒரு சோதனை கொடுப்பான். என்ன சோதனை கொடுப்பான், மக்கள் மூலியமா ஒரு சோதனை இருப்பான். மக்கள்லாம் வந்து அடிப்பாங்க, மக்கள் திட்டுவாங்க, மக்கள் அவனை பத்தி புறம் பேசுவாங்க, அவனை கார்னர் பண்ணிடுவாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்படி மக்கள் சார்ந்த ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த குழப்பத்துக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், சோதனை வந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் என்ன அந்த சோதனை அவ்வளோ பெருசா எப்படி நினைப்பான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அதாபும் இந்த மாதிரி தான் இருக்கும் போல அப்படின்ட்டு மக்களுடைய சோதனை அல்லாஹ்வுடைய அதாபோட சேர்த்து பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய அதாபு கடுமையா இருக்கும்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். மறுமை நாள வந்து நிற்கும் பொழுது பாவிகளுக்கு என்னுடைய வேதனை மிகவும் கடுமையா இருக்கும் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான்ல. அந்த கடுமையான வேதனை இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துடைய சோதனை மக்கள் சார்ந்த சோதனை ஒப்பிட்டு பார்ப்பானா அல்லாஹ் இந்த இடத்துல பேசுறான். அப்ப என்ன தெரியுது, ஒரு சோதனை வரச்சுன்னா நல்லா இருக்கான், ஈமான் கொண்டிருக்கேன், நல்லா தான் இருப்பேன், சோதனை தாங்குன்னு சொல்றான். மக்கள் சார்ந்த ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னா அந்த சோதனை அவன் பெருசாக்கான்றான் அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல என்ன தவறு நடக்குன்னா, சோதனை பெருசு, சோதனை கடுமை, இது நினைக்கிற தவறு இல்லை. அந்த சோதனை அவன் எது ஒப்பிடுறான், கசாபில்லா, அல்லாஹ்வுடைய அசாபுக்கு சரிசமம் நினைக்கிறான். அந்த சோதனை அவ்வளவு பெருசு நினைக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். இதுதான் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. வாழ்க்கையில சில இடங்களில் சோதனை வரும்பொழுது அந்த சோதனை ரொம்ப பெருசுன்னா நினைக்கிறது, பெருசு சக்திக்கு உட்பட்டதா, ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமானதா. ஆனா எந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை, மறுமையில அழியிற அளவுக்கும் மறுமையோட அசாப் அளவுக்கும் இது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றது இந்த வசனம். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, அல்லாஹ் ரொம்ப அஞ்ச வேண்டுமா, அல்லாஹ் பயப்பட வேண்டுமா, அல்லாஹ் பயப்படணும், அல்லாஹ்வுடைய அசாபுக்கும் பயப்படணும்ல. அல்லாஹ்வுடைய அசாபுக்கு பயப்படும் பொழுது அந்த பயப்படுற தன்மையை மனிதர்கள் எங்க போடுறாங்க, சோதனையில போட்டுறாங்க. இப்போ சோதனையில ஒரு விஷயத்தை அளவு மீறி பயப்படுறதும் அல்லாஹ் இந்த இடத்துல தடுக்கிறான். இது ஒரு ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறாங்க தபரானில, அதாவது 10வது பேஜ்ல 266வது ஹதீஸ். இது எழுத வேணாம் சரிங்களா. இன்னும் இந்த ஜாஃபில் யக்கீன், நம்பிக்கையில் குறைவானது என்னவென்று சொன்னால் அந்த தூர்தன் நாஸ் பிசஹத்தில்லா, அதாவது மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அவன் என்ன பண்றான், அல்லாஹ்வை கோபப்படுத்துறான். இது என்னது, ஈமானோட குறைந்தபட்சம். மக்களை திருப்திப்படுத்துக்காண்டி அல்லாஹ்வை கோபப்படுத்துறான். வான் துஹ்மது மாலா ரிஸ்க் இல்லா, ரிஸ்க் கொடுத்தது அல்லாஹ், ஆனா மக்களை புகழ்றான். வான் துஸம்மிது மாலா மாலம் யுக்திகல்லாஹ், அல்லாஹ் நாடி ஒரு சோதனை இருக்கும், அல்லாஹ் அதாவது மக்கள் மூலியம் ஒரு சோதனை இருக்கும். அந்த சோதனைக்காண்டி யாரை வந்துட்டு திட்டுவாங்க, அல்லாஹ் வந்து திட்டுவான். ஒரு மக்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்றாங்க, யாரை போய் திட்டுறாவன், அல்லாஹ் போய் திட்டுறான், எனக்கு ஏன் இப்படி பண்ணுவான் அப்படியே அல்லாஹ் போய் திட்டுறான். இன்னும் இன்ன ரிஸ்கல்லாஹி லா யஜுருஹு ஹிர்ஸ ஹர்ஸின் வலா யர்துஹு கராஹத்தின் பிகாரி. அல்லாஹ் அதாவது ரசூலா சொல்றாங்க, அதாவது நிச்சயமாக
அல்லாஹ் ரபுல் கொடுக்கக்கூடிய ரிஸ்கை எந்த ஒரு ஆர்வப்படக்கூடியனும் அதை வந்துட்டு இழுக்க முடியாது, வெறுக்கக்கூடியனும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரிஸ்க் வந்தே சேரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் செய்தி சொன்னா செய்தி வந்துட்டு ஸைஃபானது, செய்தி ஸைஃபானது, ஆதாரமற்றது. ஆனால் அர்த்தம் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நிறைய அர்த்தம் இது என்ன வருது, குர்ஆனுக்கும் நிறைய ஒட்டக்கூடிய சில அர்த்தங்கள் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, மக்களை சில பேர் இருக்காங்க ஈமான் குறைபாடு, அல்லாஹ் மேல ஈமான் கொண்டுறாங்க, காஃபிரை பத்தின்னு சொல்ல இந்த இடத்த முஃமின் பத்தி சொல்லப்படுது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சில நேரம் அல்லாஹ் மக்களை திருப்திப்படுத்தணும், மக்களுடைய சந்தோஷத்துக்கு நம்ம ஆளாகணும் அப்படின்னுக்காண்டி அல்லாஹ் அதிருப்திப்படுறதும் அல்லாஹ் கோபப்படுத்த எந்த செயல் வேணாலும் செய்வான், எந்த செயல் வேணாலும் செய்வான். அதே மாதிரி ஏதாவது ஒரு மக்கள் எதுனா ஒரு தீங்கு கொடுத்தாங்கன்னா உடனே யார்கிட்ட மினிப்பான், அல்லாஹ் போய் நின்று அல்லாஹ் திட்டுறது, அல்லாஹ்வுடைய நாட்டை திட்டுறது. இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க, ஈமான்ல குறைந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு பாருங்க எவ்வளவு செய்திகள் இப்படி இருக்கு. இந்த செயல் நீங்க செஞ்சா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் கடுங்கோபம் அடைகிறான், அல்லாஹ் உங்கள் மீது வெறுக்கிறான், அல்லாஹ் உங்களோட அமலை அழிக்கிறான். எவ்வளவு செய்தி குர்ஆன் ஹதீஸும் வருது. இது தெரிஞ்ச பிறகும் ஒருவன் ஒரு பாவத்தை செய்யறான் அப்படின்னா அதுதான் என்னது, மக்களை திருப்திப்படுத்துறது சமம். உதாரணம் ஒரு சின்ன செய்தி, அபூதாவுதுல பதிவாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லான் அல்லாஹ் லான் அல்லாஹ் லான் அல்லாஹ், அல்லாஹ் சபிக்கட்டும் அல்லாஹ் சபிக்கட்டும் அல்லாஹ் சபிக்கட்டும். 3 தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அல்லாஹ் யாரை சபிக்க போறான் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் மக்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யான நகைச்சுவை சொல்கிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கிறான் ரசூலுல்லாஹ் 3 தடவை சொன்னாங்க. மறுமையில் உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், சரிங்களா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பறிக்கப்பட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டா. அப்போ மக்கள் சிரிக்கிறதுக்காண்டி நம்மளே ஒன்று உண்டாக்கி பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி நகைச்சுவை ஒரு காமெடி பண்றது. இந்த காமெடி பொய்யான சம்பவத்தை சொல்லி காமெடி பண்ண மக்களை சிரிக்க வைக்கிறதுல இவன் அல்லாஹ் சபிக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, மக்கள் சிரிச்சா நல்லா இருக்கும், இந்த சபை ஒரு சிரிக்க சபை ஆக்கணும், ஒரு நகைச்சுவை சபை ஆக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றது, உட்கார்ந்து நம்மளே இல்லாத ஒரு கதை உண்டாக்குறது. அல்லது ஒரு நபர் அவர் செஞ்சிருக்கே மாட்டார், அவர் செஞ்சாருன்னு சொல்லி அவரை வச்சு சொன்ன கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி அவரை வச்சு சொல்லி என்ன பண்றது, காமெடி பண்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல என்ன தெரியுது நமக்கு, நிறைய ஹதீஸ்ல இப்படி இருக்கு, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினா ஆனா அல்லாஹ் கோபப்படுத்தினா யாருக்காண்டி, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி. இப்படி நிறைய செய்திகள் வருது, சரிங்களா. அப்போ இந்த இடங்கள்ல இது ஸைஃபான செய்தி இருந்தாலும் சரி, நம்ம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு அஞ்ச வேண்டும் அப்படின்ற இந்த விஷயம் தெரியுது. மக்களுடைய திருப்தி இருக்கட்டும் அல்ல மக்களுடைய சோதனை இருக்கட்டும், மக்கள் என்ன வேணா நமக்கு பண்ணட்டும், என்னதான் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை மக்களை தான் நாம யார் நிறைய அஞ்சணும், அல்லாஹ் அஞ்சணும் அப்படின்றதும் இந்த வசனம் இந்த செய்தி நமக்கு என்ன பண்ணுது சொல்ல வருது. இந்த இதை எழுதிக்கோங்க. இது 3 விஷயத்தை பத்தியும் கடைசி இன்ஷா அல்லாஹ் ஒன்றா பார்க்கலாம். இந்த இடங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோட பயம் சம்பந்தமான சில விஷயங்கள் வரும்போது அல்லாஹ் இந்த அளவுக்கு நீங்க அஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஹதீஸ்களை பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு நபர் இருக்கார், பனி இஸ்ராயீல், நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். அவர் என்ன செய்யறாருன்னா குற்றமுள்ள நபராக வாழ்ந்துருக்காரு உலகத்துல. அப்படி வாழும் பொழுது மௌத்தாம என்ன சொல்றாருன்னா, நான் மௌத் ஆயிட்டேன்னா அல்லாஹ் என்ன தண்டிக்க கூடாது, எப்படியும் மாட்டிக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப பயப்படுறாரு, சரிங்களா. அப்போ அல்லாஹ்விடம் மாட்டிக்கூடாதுனால என்ன பண்றோம், நான் மௌத்தான பிறகு என்ன எரிச்சிருங்க, எரிச்சு அந்த சாம்பலை என்ன பண்ணுங்க காத்துலையும் கடல்லையும் கலந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. இந்த செய்தி இருக்குல்ல, இந்த செய்தி சொல்லக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்ன தெரியுமா, அவர் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயப்படுறாரு பாருங்க. மௌத்தான பிறகு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ற, அந்த அளவுக்கு தவறு செஞ்சுட்டாரு. ஆனா இருந்தாலும் சரி கடைசி காலத்தை வருந்துறோமா இல்லையா நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு, அந்த அளவுக்கு கடைசி காலத்தை அவர் வருந்தக்கூடிய அந்த நிலைமை பாருங்க. ஆனா இந்த ஹதீஸ் எப்படி புரியப்படுது அப்படின்னு சொன்னா பாருங்க, அவர் வந்துட்டு அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு விஷயத்த மறுத்துறாரு, அல்லாஹ் வந்துட்டு மறுமை நாள்ல ஒன்று கூட்டுவான் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு மறுத்துறாரு. மறுத்த பிறகு அல்லாஹ் என்ன பண்றான், மறுமை நாளை கூப்பிட்டு உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் அந்த மனிதனை மன்னிச்சிருவான், சரிங்களா. நீ இவ்வளவு என்ன பயந்தின் காரணமா உன்னை மன்னிச்சிருவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த செய்தி எப்படி, இந்த செய்தி சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம்னா ஹௌஃபில்லா, அல்லாஹ்வை பயப்படுதல். அதான் இந்த செய்தி சொல்லுது. இந்த செய்தியில என்ன புரியப்படுது அப்படின்னா பாருங்க, அல்லாஹ் சார்ந்த ஒரு விஷயத்தை இவர் மறுத்துறாரு. மறுத்த பிறகு அல்லாஹ் என்ன பண்ணா, இவரை மன்னிச்சுட்டு சொர்க்கத்தை அமைச்சிடான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாட்டத்திலையும் நல்லது கியாமத் சம்பந்தமான விஷயத்தை எதாவது மறுத்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான் அப்படின்ற செய்தி இதை எடுப்பாங்க. ஆனா எடுக்கக்கூடாது அப்படி, சரிங்களா. ஹதீஸ்லேருந்து ஒவ்வொரு ஹதீஸ்லேருந்தும் சட்டம் எடுக்கிறது அது துறை சார்ந்தது, போறவங்களாம் சட்டம் எடுக்க முடியாது. இந்த ஹதீஸ்ல என்ன சட்டம் எடுக்க முடியும்னா, அவரு பயத்துல மறுக்கல, அல்லாஹ் ஒண்ணு கூட்ட மாட்டான்னு அவரை சொல்லல. அவரு சில டைம் பயத்துல என்ன பண்றது தெரியாம, அதாவது தமிழ்ல சொல்லுவாங்களே பேதரிச்சு போறதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பேதரிச்சு போற என்னது, பயத்துல என்ன பண்றது தெரியாம கை கால் என்ன கிடைக்கும் எதுதோ பண்றது, அது பயத்துல வரக்கூடிய ஒரு சில மாற்றங்கள். அந்த அடிப்படையில் என்ன பண்ணாரு, அவர் கடைசி நேரத்துல அவ்வளவு கடுமையா அல்லாஹ் பயப்படுறாரு. அந்த கடுமையான பயத்துல என்ன பேசுறது தெரியாம இன்னும் பேசி விட்டுறாரு. அவர் என்ன பண்ணல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சார்ந்த ஒரு விஷயத்தை அந்த ஆள் மறுக்கல, அவர் பயத்துல என்ன பண்றது தெரியாம இப்படி பண்ணி விட்டுறாரு, சரிங்களா. அப்ப அதுக்கு பிறகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத்தை அந்த மனிதனை கூப்பிட்டு அழைக்கும் பொழுது, உன்னை நான் மன்னிச்சிருன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் எதை சொல்லி மன்னிக்காம, அல்லாஹ் ஹௌஃப், என் மீது கொண்ட பயத்தின் காரணமாக
உன்னை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொன்னான் தவிர இந்த விஷயத்தை பத்தி அந்த இடங்கள்ல அல்லாஹ் பேசுறான்ற எந்த விஷயம் நமக்கு வரல. சரிங்களா? ஓ 3 விஷயங்களை இரண்டாவது பார்த்தாச்சு. மூணாவது என்னது? தவக்குல். மூணாவது என்னது? தவக்குல். சூரா மாயிதால 23வது ஆயத் அல்லாஹ் சொன்னான், வஅலல்லாஹி வதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள். சொல்லுங்க, தவக்குல் என்ன? நம்பிக்கை, பொறுப்பு சாட்டுறது. பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்றான் சூரா அன்ஃபால்ல 8வது அத்தியாயம்ல 64வது சூறாவாக, யா அய்யுஹன் நபி, நபியே, ஹஸ்புக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், வமனி தபஅக மினல் முஃமினீன், இன்னும் யார் நாம் ஈமான் கொண்டிருக்காங்களோ அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனம் சூரா ஆல் இம்ரான்ல 173வது வசனம், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இந்த துவா எல்லாருக்கும் தெரியும்ல, இது ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், இன்னும் பொறுப்பு சாட்டுவதில் அவனே சிறந்தவன், அவன் தான் நம்ம பொறுப்பு சாட்டணும் அப்படி அல்லாஹ் சொல்றான். இது 3 எழுதிப்போம். இப்போ கடைசியாக பார்த்தா ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், இது சம்பந்தமான பாடம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது சஹீஹ் புகாரில 4563வது ஹதீஸ், அப்துல்லா பின் அப்பாஸ் என்ன பண்றாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், இந்த வசனம் கால லஹ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹீன உல்கிய ஃபின்னார். இந்த ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதில் அவனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவான்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எப்போ? ஹீன உல்கிய ஃபின்னார், நெருப்பில் போடப்படும் பொழுது. நெருப்பில் போடப்படும் பொழுது நபி இப்ராஹிம் சொன்னாங்க, வகால லஹ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அந்த வார்த்தையை சொன்னாங்க. எந்த வார்த்தை? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னாங்க. எப்போ? இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஆல் இம்ரான் 173. இந்த 173வது வசனத்தோட தஃசீரிலும் அந்த இது அதாவது விளக்கத்தை நம்ம அப்துல்லா பின் அப்பாஸோட கூட்டு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, 2 நபி சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை. எந்த நபினா, முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க நெருப்புல போடப்படும். இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்கன்னா, இந்த ஒரு வசனம் என்னது, இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும், நிச்சயமாக மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள், ஜமஉ லகும், உங்களுக்காக ஒன்று கூடினார்கள், ஃபக்ஷௌஹும், ஒரு நபர் வந்து மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக ஒன்று கூடிறாங்க, ஒரு நபர் அங்கிருந்து ஓடிறாரு. ஃபக்ஷௌஹும், அதாவது முஹம்மதே, நீங்களும் உங்க பின்பற்றவங்களும் ஃபக்ஷௌஹும், அவர்களை பார்த்து பயந்து கொள்ளுங்கள், அவரை பார்த்து பயந்து கொள்ளுங்கள். ஏன் பயந்து கொள்ளுங்கள்? அவங்களும் உங்களுக்கு எதிராக திரண்டு நிற்கிறாங்க. ஃபஸாதஹும் ஈமானா, ஆனா அவர் வந்து பயந்து கொள்ளுன்னு சொன்னாரு, அதனால ரசூலுல்லாஹ்க்கும் சஹாபாக்களும் ஜாதஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரித்தது. வகாலு, ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் கூறினார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், பொறுப்பு சாட்டுதில் அவர் சிறந்தவன் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்த ஒரு சம்பவம். என்னது, ரசூலுல்லாஹ்க்கு எதிராக மக்கள்லாம் கூட்டம் திரண்டு நிற்கிறாங்க, அடிக்க வர போறாங்க, போர், பயங்கரமான போர் நடக்க போது. அப்ப அங்கிருந்து ஒருத்தர் வந்து இங்க ஓடி போயிருங்க, அவங்களுக்கு பயந்துரு, இங்க ஓடி போயிரு அப்படின்னு சொன்னப்போ அவங்க ரசூலுல்லாஹ் சஹாபால ஓடல, மாறா ஈமான் அதிகரிச்சு என்ன சொன்னாங்க, இப்ராஹிம் சொன்ன அந்த துவாவை திருப்பி சொன்னாங்க. யாரு? ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க. இது எந்த சம்பவத்தை பற்றி சொல்லு? உஹது போர். சவுர் கோவை ஹிஜ்ரத் அப்போ இல்ல இல்ல போறதும் ஒரு போர் பத்தி தான். யாரு? இல்ல பத்ரு போர் இல்ல, ஹுனைன். வர இன்னொரு 3 பேர் இருக்கு, அது சொல்லு. சொல்லுங்க. தபுக். தபுக் இல்ல, தபுக் பெரிய போர் தான். தபுக் இல்ல.
ஹந்தக். பாருங்க, ஹந்தக்னா என்னது? அகல் யுத்தம். அகல்னா குழி தோண்டுவாங்களே அது. அது சூரா அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது அஹ்ஸாப் அப்படின்னு சொல்லுவாங்க, போர் படைகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே ஒரு பேர் என்ன பண்றான் அந்த இதுக்கு வைக்கிறான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மதீனால இருக்கக்கூடிய யூத கூட்டங்களும் ரசூலா வந்துட்டு இதுவா இருப்பாங்களே, ஜாயிண்டா இருப்பாங்க. உங்களை யாரும் அடிச்சா நாங்க வரும், எங்களை அடிச்சா நீங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு தெரியும் யூதர்கள் அப்பொழுது புரியும் சதிகாரவங்க தான். அப்ப என்ன பண்ணாங்க, ரசூலாக்கு மாறா நிறைய விஷயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ ரசூலாவுடைய பழி எதிரிகள் யாரு அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்கும்பொழுது ரசூலா அங்கிருந்து வந்திருப்பாங்க. அப்போ குறைஷ்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரபுடைய நிறைய கோத்திரங்கள் சேர்த்தாங்க. அதில் யூதரும் இருந்தாங்க. அரபுடைய பழைய எதிரிகள் ரசூலாவுடைய பழைய எதிரிகள் ஒன்று சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட சரியான அடிப்படையில் 10,000, எவ்வளவு 10,000 நபர்கள் இருந்தாங்க. இங்க சஹாபாக்கள் அவ்வளவு சேர்த்தாலும் அவ்வளவு 5,000 கூட தாண்டாது, அதுவும் ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. சரிங்களா, பாதிக்கும் ரொம்ப குறைவா தான் சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது 10,000 கூட்டம் ஒன்று கூடி வருது. புரிஞ்சுக்கணும், தனித்தனியா வரல, ஒன்று கூடி ஒரே படையா வராங்க. இப்படி ரசூலா காலத்தில் நடந்தது, இப்பயும் நடக்குது, இனிமேல் நடக்கும். என்னது? இஸ்லாம் தனித்தனுக்கும் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று கூடும். ரசூலா காலத்தில் நடந்தது, எல்லாம் ஒன்று கூடி ஒரே படையா வராங்க. அவங்க வராங்க, ஆனா வரத்துக்கு 1-2 நாள் ஆயிரும். சரிங்களா, அப்போ வரும் பொழுது அவங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் முன்னாடி வந்து சொல்றாரு, இப்பெல்லாம் உங்களை அடிக்க வராங்க, நீங்க ஓடி போயிருங்க எங்கேயாச்சும், பக்ஷவும் அவங்கள பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு நபர் வந்து சொல்றாரு. சொல்லும் பொழுது அப்படி அடிக்க வராங்களா, நம்ம ஓடி போயிரும். ரசூலா சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹஸ்புனா, அவங்களோட ஈமான் அதிகரிச்சது. ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவன், ஹஸ்புன் அல்லாஹ் போதுமானவன், இன்னும் பொறுப்பு சாட்டுவதில் அவனே சிறந்தவன், அவன் மீது பொறுப்பு சாட்டிடும். இதுதான் தவக்குல், இதுதான் தவக்குல். இவ்வளோ பெரிய படை அடிக்க வருதா, அல்லாஹ் மேல பொறுப்பு போட்டுவோம், அல்லாஹ் நம்ம பாதுகாக்கும். நம்ம பார்க்கிறோம், போரே நடக்காம அங்க தூரமா இருந்து என்ன ஆகுது, அந்த இடங்கள்ல வெற்றி பெறாங்க அப்படின்ற சம்பவத்தை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். போரே நடக்கல, ஆனா வெற்றி பெற்றாங்க சம்பவத்தை என்ன பண்றோம் பார்க்கிறோம். சில அம்புகள் வீசப்பட்டது, ஆனா என்ன பண்றாங்க, வந்தவங்க திருப்பி இதை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னால சில புயல் வச்சு அல்லாஹ் என்ன பண்றான், அவங்கள அமுச்சு வச்சு அப்படின்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, அப்ப அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணோம், உதவும். அப்ப இந்த இடத்துல தெரிய வரக்கூடியது, இதே மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது. என்னது? நெருப்புல தூக்கி போடப்பட்டது. அது எவ்வளவு கடினமான சம்பவம். உண்மையிலே தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நம்ம இருந்தா எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை. கொழுந்து விட்டு இருக்கக்கூடிய மிகவும் கடுமையான நெருப்பு. மொத்த ஊர் பாபிலோன் சொல்லக்கூடிய அந்த ஈராக் சேர்ந்த மொத்த ஊரும், ஒருத்தர் கூட மொத்த ஊரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிராக இருக்காங்க. எதிராக மட்டும் இல்ல, தூக்கி போறதும் முயன்றாங்க. ஆனாலும் அந்த இடங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் உதவி வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தப்போ அந்த இடங்கள்ல சொல்லக்கூடிய துவா என்னது? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எவ்வளவு ஒரு ஆபத்தா இருந்தாலும் சரி, பொறுப்பு சாட்டுறது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான், அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் நபிமாருடைய வழக்கம் அப்படின்றதான் இந்த சம்பவம் என்ன பண்ணுது, நமக்கு சொல்லி தருவதை பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ தவக்குல் சார்ந்த விஷயம், எந்த ஒரு முசீபத் வந்தாலும், அதுக்கூட எவ்வளவோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம எவ்வளவோ பெரிய திட்டம் போட்டுருவோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சின்ன பிசுறு வச்சு என்ன பண்ண மொத்த திட்டத்தையும் முடிச்சிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணணும், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எல்லாரும் போதுமானவன், அவன்கிட்ட பொறுப்பு சாட்டுறோம், அடுத்து வேற ஒரு விஷயத்துல கொடுப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், தவக்குலோட உச்சத்தில் எப்பவுமே நம்ம இருக்கணும். அப்போ 3 பாடம் நம்ம பார்த்துருக்கோம். என்னது? முஹப்பத், 2வது பயம், 3வது தவக்குல். இது 3த்துக்கும் சொல்லுவாங்க அமாலுல் குலூப், உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்கள். என்னது? உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல். மஹப்பத் எப்படி? உள்ளத்துல. மொஹப்பத்து நம்ம இப்படியே நினைச்சக்கூடாது, தொழுகை ஹஜ் மொஹப்பத் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அது மொஹப்பத்துடைய வெளிப்பாடுகள். மொஹப்பத் உள்ள இருக்கு, அதோட வெளிப்பாடுகள் நம்ம என்ன பண்றோம், இபாதத் பண்றோம். அதோட வெளிப்பாடு என்ன பண்றோம், அல்லாஹ்னா துஆ கேட்கிறோம். சரிங்களா, இதெல்லாம் வெளிப்பாடுகள். மொஹப்பத் உள்ள இருக்கு. அதே மாதிரி ஹவுஃப் உள்ள சார்ந்த விஷயம், அல்லாஹ் பயப்படுறோம், அந்த பயப்படுறோட வெளிப்பாடுகள் ஒரு பாவத்தை தூரமாகிறோம். ஓகேவா? அதே மாதிரி தவக்குல் உள்ளத்துல இருக்குது, உள்ள இருக்கக்கூடிய விஷயம், உள்ளத்துல இருக்க மறைவான விஷயம். அதன் காரணமா என்ன பண்றோம், அதோட வெளிப்பாடுகள் எந்த ஒரு தவறுனா இருந்தாலும் யார்கிட்ட போறோம், அல்லாஹ்ட்ட போய் நின்றோம். சரிங்களா? அப்ப இது மூணுமே அமாலுல் குலூப், உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்கள். சரிங்களா? சொல்லுங்க, உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலி உண்டா இல்லையா? கூலி உண்டு. வேற கூலி இல்லைன்னு சொல்றவங்க யாராச்சும்? சரிங்களா? உள்ளத்தால செய்யக்கூடிய அமல்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கூலி உண்டு. அதுக்கு ஆதாரம் இது பார்த்த எல்லா ஆதாரமும் அதுக்கு ஆதாரம் தான். சரிங்களா? உள்ளத்தால் ஒரு மனிதன் பயந்து இருக்கான் அப்படின்னா அதுக்கும் ஒரு கூலி உண்டு. உள்ளத்தால் ஒரு மனிதன் அல்லாஹ் மீது பாசம் கொள்கிறான் அப்படின்னா அதுக்கும் கூலி உண்டு. உள்ளத்தால் ஒரு மனிதன் ஒரு திக்ர் செய்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுது, கூலி உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? எப்படி உள்ளத்தால் ஒரு மனிதன் கடுமையான பாவத்தை நினைச்சு அது செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவை கடுமையா உள்ளத்தால் எடுக்கிறானோ அதுக்கு எப்படி பாவம் எழுதப்படுதோ அதே மாதிரி என்ன பண்ணுது, உள்ளத்தால செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் உள்ளத்தால ஒரு மனிதன் நன்மை நினைக்கிறானா அதுக்கு என்ன நன்மை எழுதப்படும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ கிதாபு தௌஹீத் படிக்கக்கூடிய நம்ம இதை ஊடாடக்கூடிய மிகப்பெரிய செய்தி, இதுக்கு முன்னாடி நிறைய வழிகட்ட விஷயங்களை பார்த்துரும். அதுல ஒரு தெளிவு வந்துருச்சு. தெளிவு வந்த பிறகு நமக்கு வந்த தெளிவு ஏதோ கேட்டு வந்தக்கூடிய தெளிவு கிடையாது. நமக்கு வரக்கூடிய தெளிவு ஆதாரம் மூலியம் வரக்கூடிய தெளிவு. கேட்டு வரக்கூடிய தெளிவுக்கும் ஒரு மனிதரை சொல்லக்கூடிய தெளிவுக்கும் ஆதாரம் மூலியம் வரக்கூடிய தெளிவுக்கும்
வானம் பூமி அளவு வித்தியாசம் இருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கலாம். அப்ப நமக்கு வந்து தெளிவுக்கு பின்னாடி அடுத்து நம்ம எங்க போனோம்? அமல்கள் ரீதியா போனோம். சரிங்களா? இதுமாதிரி அமல்கள்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. இதுக்கு பிறகும் சில தவிர்க்க வேண்டிய சப்ஜெக்ட் தான் வரும். ஆனா இடைப்பட்ட விஷயம் நமக்கு ஏன் சொல்லிக் கொடுத்தா, நம்ம கிட்டத்தட்ட கிதாபு தௌஹீதுன் நடுவுல இருக்கும். சரிங்களா? இப்ப நடுவில் இருக்கும்போது நமக்கு சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய பாடம் என்னன்னா, கல்வி உயர 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 அமல்களும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அமல்களும் உயர்ந்து கொண்டே இருக்கணும். கல்வி உயர்ந்து அமல்ல பின்தங்கணும் அப்படின்னா அந்த கல்வியே நமக்கு அழிவு தான். உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்கள் தான் எல்லாத்துக்கும் பேஸ். எல்லாத்துக்கும் பேஸ். உள்ளத்துல முஹப்பத் இல்ல, வேஸ்ட். உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தவக்குல் இல்லையா, நிறைய இடங்கள்ல ஷிர்க்ல போய் விழுந்துரும் அல்லாஹ்வுடைய தவக்குல் இல்லைன்னா. அப்ப என்ன தெரியுது? உள்ளம்ன்றது நிறைய விஷயங்கள் சார்ந்த விஷயம் தான். ஆனா இந்த உள்ளத்துல மூணுமே கரெக்டா இருக்கும். அதே சமயம் கடைசியா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த உள்ளம் சார்ந்த அமல்கள் 3 இருக்குல்ல, பாசம், பயம், தவக்குல், இது 3மே அதோட இடங்கள்ல பேலன்ஸா இருக்கும். புரியுதா? ஒன்று ஏறி இன்னொன்று கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரச்சனை. உதாரணமா ஒரு மனிதன் அல்லாஹ் மேல பயங்கரமான ஒரு மஹப்பத், பயங்கரமான பாசம் அதிகரிச்சிருச்சு, பயம் சுத்தமா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வேணா செஞ்சுக்கலாம், அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ் மன்னிச்சுப்பான், அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும். ஏன்? சுத்தமா பயமே இல்லை. அதே மாதிரி பயம் அதிகரிச்சிருச்சு, முஹப்பத் சுத்தமா இல்லை அப்படின்னு அர்த்தம், வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயத்தை நடந்து வருந்து வீட்டிலே உட்காந்துருவான். என்னது? இப்படி செஞ்சுட்டு அல்லாஹ் நம்மள அடிச்சிருவான், மன்னிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்? பயம் ரொம்ப உயர்ந்துச்சு, பாசம் கம்மியாயிருச்சு. அதே மாதிரி தான் தவக்குல். அதே மாதிரி இந்த 3 சப்ஜெக்ட் என்னும் அதோட இடங்கள்ல கரெக்டாக பேலன்ஸாக இருக்கணும். எப்போ முஹப்பத் நம்ம உயரதும் ஹவுஃபும் தவக்குலும் உயரணும். எப்போ தவக்குலுவதும் ஹவுஃபும் முஹப்பத்தும் பயப்படணும். சரிங்களா? அப்போ அதோட இடங்கள் எப்போ பேலன்ஸா இருக்கும், இந்த அமல்கள் குழு உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்கள் ரீதியா என்ன பண்ணுது, நம்மளுடைய அமல்கள் எல்லா இடமும் சீராகுது அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடம் இதோட முடியுது. பாடம் சார்ந்த என்ன கேள்வி என்ன கேள்வி?